என்னடி பூரிய தேய்க்க சொன்னா என்ன தேய்க்கிற? காலையில கடைக்கு பலகாரம் போட்டாங்கன்னு கடந்து ஒராசுறாள. ஒராசிட்டாலும் இந்த ஊரையே என் பேர்ல எழுதி வச்சுட்டு போறீங்க. இல்ல இந்த படுத்து தூங்குதே நம்ம 5 வயசு பொண்ணு அலங்காரம், அதுக்கு உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போறீங்க. சொத்து எங்க போயிட போகுது? பத்திரம் என் கையில. கையெழுத்து அவங்க கையில. உங்க தம்பியும் தங்கச்சி அவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட்டுருவாங்களா? நான் ஊதாரி புள்ளன்னு சொத்தெல்லாம் என் தங்கச்சி மேலயும் என் தம்பி மேலயும் எழுதிட்டு அந்த ஆளு போய் சேர்ந்துட்டான். சரி, அந்த சகுனி கிழவன் தான் செத்து ஒளிஞ்சிட்டான். இந்த சனியனுங்க கெஞ்சியும் கேக்குறோம் மிஞ்சியும் கேட்டுட்டோம், கூட பிறந்த அண்ணன் தானே, சொத்தை எழுதி கொடுத்துருவோம்னு கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுக்குதுங்களா? அதுக்குதான் சோறு தண்ணி இல்லாம அதுங்களை பக்கத்து ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கிற. உயிருக்கு பயந்து உயிர்ல கையெழுத்து போடாமையா போதுங்க. நிறைய பூரி போடுறாங்கக்கா. அங்க நிறைய தண்ணி இருக்கு, தரேன் குடிச்சுக்க. பானையில தண்ணி இல்லக்கா, அதெல்லாம் நான் குடிச்சிட்டேன். பாபு அக்கா, இப்போ கண்ணுல தான் தண்ணி வருது, அத குடிக்க கூடாதுல்ல? ஓ குடிக்கலாமே. ஏண்டி தவிக்கிறானே தம்பி, ஒரு கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு சோறு தண்ணி கொடுத்து அவனை சுகமா வச்சுக்க கூடாது? கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லையே. இறக்கத்தை பத்தி நீ பேசுறியா? பேசினா என்ன, நான் பொம்பளை இல்ல? புள்ள பக்கல புள்ளைய பெத்துட்டா போதுமா? மனசுல சுத்தம் இருக்கணும். ஊரார் சொத்துக்கு பேய அலையாம தானா உழைச்சு திங்கணும். அவ பொம்பளை. அடியே, உனக்கு இவ்வளவு திமிரு கூடாது. இதுக்கு பேரு திமிரு இல்ல, தன்மானம். கொழுப்புடி, உனக்கு இந்த தண்டனை போதாது, இழுத்து வச்சு வார வாரம் சூடு போடணும். வர்றேன். அக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. கொஞ்சம் தாங்கிக்கப்பா. இவ்வளவு கஷ்டப்படுறோமே, கடவுள் இது வரைக்கும் ஏன் வழிகாட்டல? ரொம்ப பேர் பசியோட இருக்காங்க பாரு, அதுதான் நம்ம பசி அவருக்கு தெரியல. நாக்குல எச்சியாவது இருந்தா முழுங்கிருப்பேன், நாக்கே வறண்டு போச்சக்கா. கடவுள், பாபு மழை தண்ணி தரேன். தண்ணி பிடிக்கிறியா? அடியே, கையெழுத்து போடுற வரைக்கும் தண்ணி கிடையாது. கையெழுத்து போட்டா தம்பியோட வாழ்க்கை? தம்பி பெரிய தம்பி, அவன் வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்னடி? பசிக்கிற வயிற்றுக்கு சோறு போடுவியா? அதை விட்டுட்டு வெறும் தண்ணியை கொடுத்தே தம்பிய சாகடிக்க பாக்குறியே. பாபு, அண்ணன் பூரி தரா, வாங்கிக்கடா. வா. இந்த பூரி மட்டும் இல்ல, வேளா வேலைக்கு சோறு, ராத்திரில குடிக்க பாலு, போட்டுக்க புது புது ட்ரெஸ்ஸா வாங்கி தரேன். அக்கா கிட்ட சொல்லி பத்திரத்துல கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துருப்பா. கையெழுத்து வாங்கி கொடுத்தியாப்பா? இந்த பூரி இந்தா, இந்தாப்பா பூரி. வா வாப்பா. அட பாவி, கைய வெறி நாய் கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டியடா. கடிக்காம சொத்துக்காக அவனுக்கு ஆசை காட்டி பூரிய லஞ்சமா கொடுத்தா சும்மா இருப்பானா? நீ பேசாத. எவனையோ காதலிச்சு அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் திரும்பி வந்த உடனே இந்த சொத்தெல்லாம் வச்சு 2 பேரும் கும்மாளம் அடிக்கலான்னு பாக்குறீங்க. அதுக்குதான் தம்பியை தயார் பண்ற.
முன்னால பிறந்த அண்ணனை மறந்துட்டேன். காசுக்காக இவ்வளவு கொடுமைகளையும் பண்ணிட்டு அழுத்தமா அண்ணன் வேற சொல்றியே இதுல காரியா துப்புற? என்னங்க இவ வேற. என்னங்க இங்க வாங்கல. அவ துப்புறா, நீ கத்துற. என்னடி? ஆடா அவ கிடக்குறா. இந்த பாத்தீங்களா, ஜிலு ஜிலுன்னு மழை பெய்யுது. குளு குளுன்னு இருக்கிறத விட்டு அவகிட்ட என்ன பேசுவாங்க? அக்கா கதவை திறந்து வாக்கா போயிடலாம். நீ இங்கே இரு, நான் போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். டேய், திருட்டு பயலே, திருடவா பாக்குற? நான் திருடல, நான் திருடல, நான் திருடல. வாமா, என்ன பணமா? கூட பிறந்த தம்பி. ஆமா, பணத்தை அடக்கம் பண்ண பணம் இல்ல, ஓசி அடக்கமா? அது சரி, வாழ வச்சா காசு கேட்கலாம், ஈழ போறதுக்கு எதுக்கு காசு? கொண்டா புள்ளைய. ஆமா, இது என்ன நெருப்புல போன போன மாதிரி தெரியுது? தானா போனதா தள்ளி விட்டதா? விதியா? விதியோட விபத்துல என் தம்பி போயிட்டான். தண்ணியவே கொடுத்து வளர்க்கறாளே அக்கா, இதை விட எண்ணெயில விழுந்து சாகிறதே மேல்னு சர்ச்சையில என் தம்பி செத்துட்டாயா. அம்மா, நீ சொல்ற, நான் கேக்குறேன். ஆனா போலீஸ் இத நம்ப மாட்டாங்க. பாரு, டாக்டர் சர்டிபிகேட் இல்லாம நான் புதைக்க மாட்டேன். ஐயா ஐயா, இது அநியாயம் ஐயா. அநியாயம் தான். கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. வாழறதுக்கு ஒரு குடி சோறு போட முடியாதவன் என் தம்பிக்கு வாய்க்கரிசியாவது போட்டு போறேன். தயவு பண்ணி பண்ணிட வேண்டியதுதான். கொண்டா பணத்தை. இந்த உபகாரத்துக்கு நீயும் உபகாரம் பண்ணுவேல்ல? நான் நல்லா இருந்தேனா இந்த நல்லடக்கம் பண்ணதுக்காக? நல்லா தானே இருக்கு. இந்த மின்னல் வெட்டில கும்முன்னு உடல் கேட்டவா தெரியும். நீ ஒரு மனுஷனா? இல்ல, நாய் பூனையா இப்படி நடக்கும், மனுஷன்னா இப்படி நடப்பான். இங்க எவனும் எந்திரிக்க மாட்டான்.
யாரோ விழுந்து கிடக்குறாங்களே. அனாதையா கிடக்குது, உடம்பு வேற கொதிக்குது, யாருமே கவனிக்கலையா? சார் 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 ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க சார். சந்தோஷ சவாரி, அதான் கண்ணு தெரியல. சார் சார் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், கொஞ்சம் நீங்களா வண்டி நிறுத்துங்க சார். நிறுத்துங்க சார். சார் நிறுத்துங்க. என்ன சார், யாரோ ஒரு பொண்ணு சார் அனாதையா கீழே விழுந்து கிடக்குது சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். வாங்க சார் வாங்க. என்ன சார்? நீங்க மேல்நாடு போய் திரும்பி வந்த உடனே எனக்கு தாலி கட்டுவீங்களே, அதுக்கு அட்வான்ஸ். இல்ல, என்னைக்குமே என்ன மறக்காம இருக்கணும்னு அடையாளம் போடுறேன். பாருங்க சார். சாரதா சாரதா சார், தெய்வம் மாதிரி வந்து நான் தேடுற பொண்ணு என்கிட்ட சேர்த்துட்டீங்க. அம்மா அம்மா, ஏய் என்னடா இது? தொடர் உண்ணாவிரதம். அது சரி, உனக்கு அப்புறம் யார் இருப்பாங்க? அப்புறம் அம்மா உண்ணாவிரதம் இருப்பாங்க. பசி வந்த உடனே அவங்க போயிட்டு தான் தொடர் உண்ணாவிரதமா? அம்மா, ஊர்ல நடக்கிறதே வீட்டுல நடத்தி காட்டுறான். வா லுப்பைய. இந்தா, எனக்கு எதுக்குப்பா? ஒரு நல்ல செய்திமா. உன் பில்டிங்க்கு சிமெண்ட் கிடைச்சிருச்சா? கட்டட காரியம் முடிஞ்சிருச்சு, அதே நேரம் கல்யாண காரியம் முடிஞ்சிருச்சு. சாரதாவை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். சாரதாவே கிடைச்சிட்டாமா. நிஜமாவாப்பா? ஆமாமா. இப்ப அவ எங்கப்பா இருக்கா? ஏதோ அதிர்ச்சியில அனாதையா தெருவுல விழுந்து கிடந்தா, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். கூட யாருப்பா இருக்கா? இனிமே கூட நாம தாமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அவன் நினைவுல கல்யாணமே பண்ணிக்காம இருந்துருவியோன்னு கவலைப்பட்டேன். கடவுள் கருணை காமிச்சிட்டாரு. ஏன் சார், உங்க அண்ணிய பார்க்க போலாமா? இனிமேலும் பிரிஞ்சிட போறோம்னு பயந்து கட்டுக்கிறியா? ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. கண்ணில் கஸ்தூரி மானாட, வந்தேன் உன்னோடு நானாட. ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. கண்ணில் கஸ்தூரி மானாட, வந்தேன் உன்னோடு நானாட. தென்னை மரச்சோலையில்
பொன்மாலையில் சின்னஞ்சிறு ஆண் குயில் பூங்குயில் கூட தென்னை மரச்சோலையில் பொன்மாலையில் சின்னஞ்சிறு ஆண் குயில் பூங்குயில் கூட அடங்காத ஆசைகள் அதற்கேற்ற பாஷைகள் இதழ் சிந்தும் ஓசைகள் இனிப்பானதோ நான் கேட்க நீ கேட்க தோளோடு தோள் சேர்க்க ஓடை தண்ணீரில் மீனாட ஊதா பூவோடு தேனாட கண்ணில் கஸ்தூரி மானாட வந்தேன் உன்னோடு நானாட அந்தி வரும் சூரியன் ஆகாயத்தில் வண்ண வண்ண ஓவியம் ஆயிரம் தீட்ட அந்தி வரும் சூரியன் ஆகாயத்தில் வண்ண வண்ண ஓவியம் ஆயிரம் தீட்ட நடை போடும் மேகங்கள் இசை பாடும் ராகங்கள் அதில் காணும் மோகங்கள் சுகமானதோ ஆகாயம் நீயாக நீர்மேகம் நானாக ஓடை தண்ணீரில் மீனாட ஊதா பூவோடு தேனாட கண்ணில் கஸ்தூரி மானாட வந்தேன் உன்னோடு நானாட என்னடி இன்ன பலகாரம்னு எழுதுற போர்ட உள்ள எடுத்துட்டு வந்துட்ட? என்ன பலகாரம் எழுத போறீங்க? மேக்கை, நாக்காளி, கட்லு, பீரோ, கல்லாப்பொட்டி இதெல்லாம் ஏலம் விடப்படும் எழுதட்டா? ஏய், நோய் இருக்கிற வடையை சுடுறதுக்கே விறக காணோம். இத உடைச்சு வச்சுதான் அடுப்பெரிக்க போறேன். நாளைக்கு இட்லி சுடுறதுக்கு என்ன பண்ணுவ? காலை உடைப்பேன். என் கோலையா? நாக்காளி காலை. ஆமா, என்னைக்கு என்ன பண்ண? செட்டியார்ட்ட போனேன். செட்டியார் கிட்டியா? செட்டியார் கடையில போய் கடன் வாங்கிட்டு வந்தேன். கடன் வாங்கிட்டு வந்தியா? வசூல்ல வார வாரம் கட்டிடலாம். இப்பெல்லாம் நம்ம கடைக்கு வர்றதில்ல. பலகாரம் இருந்தா தானே வரும். இப்படியே போனா நம்ம கதி என்ன ஆகுண்டி? சம்பாதிக்க வேண்டிய ஆம்பளை பொம்பளை பார்த்து கேள்வி கேட்கறிய? வாய்க்கு வந்தபடி பேசப்படுவா. ஆமா, தம்பி செத்த உடனே தங்கச்சி பிடிச்சி சொத்தை வாங்காம ஓட விட்டுட்டிய மோர கட்ட. மோர கட்ட தொடப்ப கட்டன்னு சொல்லாத. குழப்பக்கு ஏதாவது வழி சொல்லு. நல்ல பிளானா நான் சொல்லட்டேன். சொல்லு. ஆளுக்கு ஒரு சொம்ப கையில எடுத்துக்கலாம். அத நாமத்தை போட்டுக்கிட்டு போட்டுடலாம். ரோட ரோட உருளுவோம். என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? கரெக்ட். சாரதாவை தப்ப விட்டது தப்புதான். ஆமா, சாரதா எங்க இருப்பா இப்போ? இப்படி நடக்கலாமா? அம்மா இருக்கும்போது கம்பெனி அவங்க பேர்ல தானே இருக்கணும். பரிசா என் கையில மோதிரம் போட்டியே, உனக்கு பரிசா நான் என்ன தந்தேன்? அதான் இது. இவங்கெல்லாம் நம்ம சூப்பர்வைசர்ஸ். குட் மார்னிங். மெயினா இவர் தான் என் பிரெயின், அக்கௌண்டன்ட் கரார் கணபதி. இன்கம் டாக்ஸ் அரியர்ஸ் கணக்க மேனேஜர்ட்ட கொடுத்துருக்கேன். உடனே அதை அட்டன் பண்ணுங்க சார். ஓகே சார். வாமா சார் தான். சாருக்கு எப்படி என்ன தெரியும்? தெருவுல இருந்து உன்னை எனக்கு தேடி கொடுத்த தெய்வமே இவர். மனுஷனா நான் செஞ்ச கடமைக்கு இந்த மாஜி குமாஸ்தாவை உன் புருஷன் மேனேஜராவே ஆக்கிட்டார். வா, இதான் நம்ம ஆபீஸ் ரூம். உன் சீட்ல உட்காரு. நானா? நீங்க உட்காருங்க, நான் இங்கே நிக்கிறேன். நான் என்னைக்குமே நிலையா நிக்கணும்னா நீ அந்த சீட்ல உட்காரணும். உட்காருன்னா உட்காரணும். சிட் டவுன். நீ என் லைஃப்ல மட்டும் இல்ல, என் பிசினஸ்லயும் பார்ட்னர். இந்த பிசினஸ்ல எனக்கு போட்டி பொறாம நிறைய இருக்கு சார். ஆர்டினரி சின்ன அரும்பு ஆரம்பிச்ச இந்த பிசினஸ் ஆலமரமா தழைக்கணும்னா ஒருத்தர் போனாலும் ஒருத்தர் இருந்து இது ஓஹோன்னு கொண்டு வரணும். எங்க போறீங்க? டெலிபோன் வந்திருக்கு, போறேன். ஹலோ. ராம் ராம் சரவண்ஜி, உங்கள் மெஹர்பானியிலே நான் ஸ்டார்ட் பண்ணி வச்ச எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் ஏக்தம் விலை போகுது. உங்கள் அட்வைஸுக்கு 1000 என்ன லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். உங்க அன்பே போதும் சேட்ஜி. உங்க உதவியால தானே நான் இவ்வளவு முன்னேறி இருக்கேன். சரவண் பையா, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். நியூ ஸ்கீம். கோடி கோடியா பணம் வருது.
ஒரு பார்ட்டி சொல்லுது. நீங்கள் இங்கே வருது, அந்த ப்ரொபோசலை உங்களுக்கு நான் காட்டணும். தேக்கோ கைசாக. இந்த ப்ரொபோசல் கொடுத்தது மிஸ்டர் சந்திரகாந்தா? சந்திரகாந்த் உயரமா? அதே ஆளுதான். டெல்லி வரைக்கும் எனக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. மினிஸ்ட்ரி லெவல்ல சந்திப்பேன் நானா? அரே பகவான், அந்த ஆளு சொன்னதெல்லாம் அப்படியே சொல்றீங்க? இவன் பக்கா ஃப்ராட் செட்ஜி. அரே பாப்ரே, பெரிய மனுஷன் கி போலே பேசுறான், நடுக்குறான். நாட்டுல இப்படிதான் சில பேரு எம்எல்ஏ என் கையில, மந்திரி என் பாக்கெட்டுக்குள்ளன்னு சொல்லி ஏமாந்தவங்க கிட்ட ஏராளமா சம்பாதிக்கிறாங்க. அதுல இவன் நம்பர் 1 செட்ஜி. நான் புதுசா தொழில் ஆரம்பிக்கும் போது இவன் என்னையும் தொட்டு பார்த்தான். அப்புறம் பார்த்து டான்ஸ் தட்டி பார்த்தான். நான் மொத்தமா அவனை தட்டிட்டேன். அதுல இருந்து அவனும் நானும் எங்க சந்திச்சாலும் அவன் துப்பாக்கி என்ன, நான் பீரங்கி. இட்ஸ் ஆல் ரைட். இந்தாங்க. பீரங்கியா? இல்ல, உங்க பணம். இதோட உங்க பேலன்ஸ் கிளியர் ஆகுது. பாகுட் சுக்ரியா. அப்போ சந்திரகாந்துக்கு போன் போட்டு உன் பிசினஸ் வேண்டாம் நம்ம சொல்றான். அவன் ஆபீஸ்ல இருக்க மாட்டான். ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல யாராவது ஏமாந்தவன் சாயரானான்னு பிராக்கெட் போட்டுக்கிட்டு இருப்பான். வாரே வா சந்திரகாந்த், நீதான் பிசினஸ் மேன். நான் எப்பவுமே ஃபாரின் ஸ்டைல், நாட் இந்தியன். பிசினஸ் முடிஞ்சா பார்ட்டிக்கு பிரியாணியா கொடுக்கிறது, தலகாணி கொடுக்கணும். அதுதான் பார்ட்டிக்கே அழகு. ஜஸ்ட் மினிட் ரஹ்மான். ஓகே. கோபால் தாஸ் ஜி, என்ன பத்தி கோளாறு சொன்னவன் அந்த பிளேகார்ட் சரவணநாத்தா இருக்கும். ஒரு சிம்பிள் மேன் ஒன்ன லாஸ் பண்ணதுனால என் பிசினஸ் க்ளோஸ் ஆயிடாது. நெவர். கேரியான். நான் மஜாக்க என்னைக்குமே தடுக்கிறது இல்ல ரஹ்மான். அர்ஜென்டா எனக்கு ஒரு விஐபி டைம் போன் வந்திருக்கு, நான் புறப்படணும். ரஹ்மான், அந்த அட்வான்ஸ் கேஷ் இதோ 2 லட்சம். கணக்கு பண்ணிக்க சந்திரகாந்த். நீயே சொல்லிட்ட. கணக்கு பண்ணிடுறேன். உன் கோல்டு அடுத்த மாசம் 5ஆம் தேதி கரெக்டா வந்துரும். பேலன்ஸ் 8 லட்சத்தை வாங்கிக்கிறேன். சந்திரகாந்த், இனிமே நீ என் கூட தான் பிசினஸ் வச்சுக்கணும். டெஃபினெட்லி. நீ என்னன்னு சொல்லு. எள்ளு. குட். நான் எண்ணெயா நிப்பேன். பாய். பாய். இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து தடுத்தா அது தப்பு இல்ல? நடக்கிறவன் கால்ல பந்தடிச்சா தவறு இல்ல? உன் கால் அடிக்கலையே. ரியலி? நோ டவுட் அபவுட் இட். இத பாரு, டாக்டர் ஜார்ஜன் ஒரு பெரிய மென்டல் எக்ஸ்பர்ட் இருக்காரு. ஒன்ன மாதிரி பைத்தியக்காரன் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் கியூர் பண்ணிடுவாரு. போய் அவர் நர்சிங் ஹோம்ல படுத்துக்க. எப்படி இந்த ஐடியா? வெரி குட். நான் போறேன். வெரி போகணும்னா போய் தான் ஆகணும். போகலாம், பட் அது காஸ்ட்லி வைத்தியமாச்சே. நான் பழைய பிச்சைக்காரன், பிளாட்ஃபார்ம். எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்களே தவிர நீயே பழிச்சுக்கிடான்னு மேல போயிட்டாங்க. நாணயமா உழைச்சேன், நாணயம் சேரல. அந்த லைஃப் உனக்கே தெரியும். அப்புறம் சிம்பிளா ஒருத்தனை அடிச்சு பார்த்தேன், சில்லற வந்தது. அதையே கொலையா மாத்தி ஒரு 5-6 பேரை க்ளோஸ் பண்ணேன், சொத்தே வந்தது. போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு 7 வருஷம். அப்புறம் தான் தெரிஞ்சது, எவிடன்ஸ் இல்லாம கொலை பண்ணாதான் என்னை எவருமே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு 2-3 மர்டரை பண்ணிட்டு இப்பவும் வெளியில தான் இருக்கேன். இப்ப எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணாலும் என்னை எவனும் பிடிக்க முடியாது. மிஸ்டர் சந்திரகாந்த், கதை சொல்லாம நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை கரெக்டா சொல்லு. Trespassers will be prosecuted. வழியில குறுக்க வர்றவங்களுக்கு குழி தோண்டுவேன். சிகரெட் உடம்பை எஃபெக்ட் பண்ணும், உதைக்க பலம் இருக்காது. இந்த பீடி ஜெயில உனக்கு இதான் கிடைக்கும். இதையே பிடி. அம்மா. மோகனம்பா, ஆ உண்டா இருக்கிறியா? ஆ
என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? என் புருஷன்கிட்ட இல்ல சொல்லணும். இவ்வளவு பெரிய வயித்தை வச்சுக்கிட்டு எப்படி மாவரைக்கிற? இறக்கி வச்சுட்டு தான் அரைப்பேன். வைத்தையா? வைத்தியா? ஆட்டுக்கல்ல தான் வடைய திங்க சொன்னா பொத்தல எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது இல்ல, போன மாசம் கடையும் காலியா இருந்தது, வயிறும் காலியா இருந்தது. இந்த மாசம் கடையும் ரொம்பி போயிருக்கு, வயிறும் ரொம்பி போயிருக்கு. எப்படி? இந்த ரொப்புன ஒரு வர்றாரு, அவரை கேளு. அதுமா அலங்காரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தையே இல்லையா, குந்தி தேவி அம்மனை வேண்டிக்கிட்டோம். அவங்களுக்கு தானே நினைப்பிலேயே பஞ்சபாண்டவங்க பிறந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சாப்பிட்டுட்டு கல்லா கட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க. வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு, நல்லா வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு. மண்ணெண்ணெய் வாங்க கூட எங்க ஆத்தா என்ன கடைக்கு அனுப்பாது. என் தலை எழுத்து. பந்துல இருந்து சாராயத்தை ஊத்த வேண்டியது இருக்கு. அடே அடி அடி பல்ல கட்டுது. பந்து அடிக்கிற எடி எடி எடி. பந்து விளையாடுறியா? பந்து அடிச்சன்னா இங்க வந்து வேடிக்கை பார்க்காதுன்னு சொல்லிருக்கல உன்ன. முன்கடைய மூடியாச்சு, பின் கடைய திறக்க வேண்டியதுதான். நல்லா திறந்த. நான் பிறந்த பிறப்புக்கு உன்னை கட்டிக்கிட்டு அல்லாடுறேன். பழனியில எங்க ஆத்தா சந்தனம் விக்குது, நான் இங்க சாராயம் விக்கிறேன். என்னடி ரொம்ப அலட்டிக்கிற? மதுரை வீரன் சாமி கூட தான் சாராயத்தையும் சுருட்டையும் வச்சு படைக்கிறாங்க. இதுவும் ஒரு புண்ணியம் தான். சாராயம் விக்கிறது புண்ணியம். நீ என்ன செய்வ? நீ பாட்டுக்கு இந்த மாதிரி இழுச்சுக்கிட்டு இங்க உட்காந்துரு. நான் விளையாடுற பந்தையெல்லாம் பைத்துல கட்டிக்கிட்டு போறவன் வர்றவன் எல்லாம் உண்டா இருக்கியான்னு கேட்க, எங்க எக்கு தப்பா பந்து கீழே விழுந்துருமோன்னு அடி வைத்த புடிச்சுக்கிட்டே நடக்க, போலீஸ்காரங்களை கண்டுட்டா என்னமோ இடுப்பு வலிக்காரி மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு. அட கம்பெனி, இங்க வரவன் போறவனுக்கெல்லாம் நாய்க்கு சொல்லு வடிற மாதிரி வடிது. அதெல்லாம் நான் தொடச்சு விடுறேன். அது என் விதி. என்ன நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வித்து ஒரு 4 காசு சேரட்டும், லொடுக்குன்னு பட்டத்துக்கு ஜம்ப் ஆயிடலாம். இந்தாங்க உங்க அசலும் வட்டியும். சுத்தமா கணக்கு தீர்ந்து போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லுங்க. பில்டிங்க கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளவு பணம் தேவைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரே லாட்டா கொடுத்துறேன். தேங்க்ஸ். எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்கிறேன். அவசியம் ஏற்பட்டா தான் கடன் வாங்கணும். அதான் என் பிரின்சிபல். அப்போ நான் வரேன். கொஞ்சம் இறங்கி தம்பி, ஒரு ரகசிய பிசினஸ். என் வீட்டுல வெள்ளி பாத்திரம் அது இதுன்னு டன்னு கணக்குல தேரும். வெளிநாட்டுல வெள்ளிக்கு ஏகப்பட்ட கிராஞ்சாம்ல சொன்னாங்க. தன்னை நம்பி ஒப்படைச்சிட்டா 50 லட்சம் 60 லட்சம் சம்பாதிக்கலாம்னு ஒரு நல்ல சிநேகிதக்கார தம்பி சொல்லிச்சு. ஒரு கமிஷன் தனக்கு தந்தா போதுமா? கருப்பு கண்ணாடி உயரமான ஆளு சந்திரகாந்த் சொன்னானா? என்ன விவரம் தம்பி? புலிவால தொட்ட தலையிலேயே தட்டிட்டேன். முடிஞ்சா புலி வாயிலேயே கையை விடுவேன். பயப்பட மாட்டேன். நான் டைகர். நான் ஹண்டர். கந்தா கார்த்திகேயா, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. உங்ககிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் புறப்படுறேன். நீங்க உட்காருங்க. உங்க பிசினஸ் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பிசினஸ் முடியும்னே நான் முடிவு பண்ணிட்டேன். மிரட்டுறீங்களா? நான் போலீஸ கூப்பிடுவேன். கூப்பிடுங்க. அதுக்கு முன்னால உங்க திருவிளையாடல அசிங்கத்தை எல்லாம் படம் எடுத்து அதை காட்டி என்ன மிரட்டுறியா? நீ எல்லாம் நல்லா இருப்பேன். ரொம்ப பேரு பெரிய மனுஷனா வெளியில நடந்துகிட்டு சின்ன மனுஷனா உள்ள நடக்கிறான். அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறேன். இது சின்னத்தனமான வேலை. Shut up. சீர்திருத்த வேலை. காந்தி எல்லாம் பிறந்த நாடு கச்சடாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இத போஸ்டர் அடிச்சு விட்டேன்னா போட்டுறாதே தம்பி, போட்டுறாதே. உன் காய பிடிக்கிறேன், கைய பிடிக்கிறேன். புடி, நல்லா புடி. அதோட கண்டினியூவா நான் கேக்குற அமௌண்ட் அடி. இப்போதைக்கு இது அட்வான்ஸ். நான் வரேன். தேங்க்யூ சார்.
புது பள்ளிக்கூடம் தெருவுல. நீ வேற ஸ்கூல்ல சேர்ந்தேன்னு நினைச்சேன்டா. நீ என்னடா தெருவுக்கு வந்துட்ட? முன்ன எங்க அண்ணன் அன்னைக்கு குழந்தை இல்ல, என்ன பிரியமா வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சே. குழந்தை தன் பிள்ளைய கவனிப்பாங்களா, தம்பியை கவனிப்பாங்களா? என்ன இருந்தாலும் அண்ணன் உன்னை கவனிக்க மாட்டாராடா. எப்படிடா? அவருக்கு அண்ணிதான் பெருசு, அப்புறம் குழந்தை பெருசு, அதுக்கு பிறகு தம்பி எங்க? தெருவுல. ஓ, உன் பூட்ஸ்க்கு பாலிஷ் போடுறேன், எனக்கு ஏதாவது குடுறா. நீ என் ஃப்ரெண்டு, என் காலை தொடக்கூடாது. இந்தா நான் வரேன், பாய். என்னம்மா சாரதா கிட்ட பாட்டி கதை? நான் பாட்டியாக போற கதைப்பா. என்னம்மா பெருசா, இப்பதானே கொஞ்சம் மாசமாவது. நீ பேசுவ, அவளால உனக்கு ஆபீஸ் வேலையும் குறைஞ்சது, வீட்டு வேலையும் குறைஞ்சது. எனக்கு தான் கவலை. என்ன கவலை? இந்த குடும்பத்துல பிறக்கிற முதல் பேரு ராஜா மாதிரி அமைச்சு பிறகு. என் கண்டிஷனை சொல்லிட்டேன். இனிமே அடுப்படி வேலை என் வேலை, ஆபீஸ் வேலை உன் வேலை. நல்லா தூங்குறது இவ வேலை. ஆபீஸ்லயும் வீட்லயும் 24 hours உன் கூட ஹாப்பியா இருந்தேன். இப்போ 8 hours உன்னை பிரிஞ்சிருக்கணும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே இந்த பிரிவு. ஆமா, பெரிய குழந்தை. இந்த பையனை பொண்ணு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம். அது ஏன் தப்பா? பின்ன ஏன் தப்பா? பேசாம என் பெட்டு வேற ரூமுக்கு மாத்திடுறேன். ஐயோ இருங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களையும் குழந்தையும் கவனிச்சுக்கிறது தவிர எனக்கு வேற என்ன வேலை? முன்ன எங்க அண்ணன் அன்னைக்கு குழந்தை இல்ல, என்ன பிரியமா வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சே. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களையும் குழந்தையும் கவனிச்சுக்கிறது தவிர எனக்கு வேற என்ன வேலை? ஷீலா, என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? 10 லட்சம் ரூபாய் பணத்தை ஆபீஸ்ல வைக்காம என் பீரோல வச்சுட்டேன். மனசு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குதுப்பா. ஆமா, இந்த காலத்துல கோடி கோடியா கள்ள பணத்தை பாத்ரூம்லயும் பெட்ரூம்லயும் பதுக்கி வைக்கிறாங்க. இதுல 10 லட்சத்துக்கே நீ பதற. இப்ப எல்லாம் நம்ம வருமான வரிக்காரனுக்கு தான் பயப்படணும், வர திருடனுக்கு பயப்பட வேண்டாம். எதுக்கும் எல்லா கதவு ஜன்னலையும் சாத்திடுறேன். ஐயோ அம்மா! அம்மா இனிமே வரவே மாட்டாங்க. அம்மா, அம்மா, அம்மா,
ஹலோ 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 உயிருக்கு ஆபத்துன்னா ஒரு டாக்டரும் இருந்திருக்க மாட்டீங்களா? அம்மா அம்மா என்னை விட்டு நீ போக கூடாதப்பா. உன்னை விட்டு நானும் பிரிய மாட்டேன்ப்பா, பிரிய மாட்டேன். உதரத்தை போட்டிருக்கேன், சொர்க்கத்தை பார்த்துடலான்னு என்னென்னமோ சொல்லி. ஆமா, சொர்க்கத்தில் எங்க அம்மா. இன்சூரன்ஸ் 2 லட்சம். உங்க ஹஸ்பண்ட் உங்க பேர்ல தான் வாரிசு போட்டிருக்காரு. இந்தாங்க அதுக்கான செக், வாங்கிக்கங்க. என்னமோ ஒரு எண்ணத்துல சரவணா ஒரு உயில் தயார் பண்ண சொன்னாரு. தன் சொத்துக்கோ கடனுக்கோ உங்களை தான் அவரு நேம் பண்ணிருக்காரு. இந்தாங்கம்மா. அவர் பேங்க் பேலன்ஸ், பிக்ஸட் டெபாசிட் எல்லாம் உங்க பேர்ல மாத்தி ஆகணும். இதுல ஒரு கையெழுத்து போடுறீங்களா? மேடம், நீங்க மனசை திறமா வச்சீங்க. சரவணனுடைய கனவை பூர்த்தி ஆக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய கிரேட்னஸ். நாங்க வர்றோமா? வர்றோம். தென்னை மரச்சோலை பொன்மாலை சின்னஞ்சிறு ஆண் குயில் பூங்குயில் கூட. தென்னை மரச்சோலையில் பொன்மாலை சின்னஞ்சிறு ஆண் குயில் பூங்குயில் கூட. அதற்கேற்ற பாஷைகள் இதழ் சிந்தும் ஓசைகள் இனிப்பானதும். கட்டின புருஷனோட செத்துறான்னு தான் நினைச்சேன். ஆனா உன்னை அடையாளம் பார்த்துட்டேனா உன்னை சாகடிக்காம நான் சாக மாட்டேன். அண்ணா, எங்கடா போற? எங்கேயோ போறேன். எங்கேயோ போறேன்னா? ஆமா, மணி சொன்னாப்புல உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா. நான் பெருசா குழந்தை பெருசா, அதான் பின்னால ரோட்டுக்கு போறேன், முன்னாலே போறேன். கண்ணா, உன் மனசுல யாரோ விஷத்தை தூவிருக்காங்கப்பா. சத்தியமா சொல்றேன், உன் மூலமா உங்க அண்ணனை பார்க்கலாம். அந்த தெய்வத்துக்கு ஒன்ன வச்சே சேவை செய்யலாம் நினைச்சிருக்கேனே தவிர எனக்கு என் சொத்து, என் புள்ள, என் பங்களான்னு எந்த ஆசையும் வராதுப்பா. ஏதோ ஒரு வைராக்கியத்துக்காக இந்த உயிரை வச்சிருக்கேனே தவிர அந்த மனுஷனுக்கு நெருப்பு வச்சுட்டு அதுல உங்க அண்ணி குளிர் காய மாட்டாடா. சத்தியமா குளிர் காய மாட்டா. இங்க பாரு, என் செல்லம் இல்ல, என்ன பாருப்பா. உங்க அண்ணா ஆணையா சொல்றேன், நான் தான் உனக்கு அம்மா. எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. நீ அம்மா இல்ல, அம்மா ஆக முடியாது.
ஆனாலும் நீ ரொம்ப அவசரப்பட்ட சாரதா. பெருகி வர ஜனத்தொகையில உன்னை குறைச்சிட்டேன் டாக்டர். ஒரு குழந்தை சொன்னான்னு அதை பெருசா எடுத்துக்கிறதா? அந்த குழந்தையோட மனசுல இப்பவே நாம அனாதை ஆயிட்டோங்கிற எண்ணத்தை நான் வளர்க்கறதா? சாரதா, கேளுங்க டாக்டர். ஒரு புருஷனை கட்டிக்கிட்டா புள்ளைய பெத்துக்கலான்னு ஒருத்தி நினைச்சான்னா அது சுயநலம். அப்போ அவர் தம்பிய காப்பாத்த மாட்டாங்கிற அர்த்தம் தானே? இத பாரு, நீ விதண்டாவாதம் பண்ற. டாக்டர், எனக்கு புள்ள வேணுங்கிற ஆசையில கண்ணனையும் காவு கொடுக்க சொல்றீங்களா? எப்படியோ நான் அம்மாவாகணும். கண்ணனுக்கு அம்மாவாயிட்டு போறேனே. அண்ணி, கண்ணா, அண்ணி, நான் சொல்றது தப்பு அண்ணி, தப்பு. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க அண்ணி. இனிமே நான் உனக்கு அண்ணி இல்லப்பா, அம்மா. அம்மா. தர்மராஜ் பையா, நிம்மல் முதலாளி ஊப்பர் போயிட்டான். கச்சடம் பாதி நிக்குது, கடன் பாக்கி நிக்குது. இப்போ எவன் ஜவாப் சொல்றான்? கேளுங்க. எதை கேட்கிறது? 10 லட்சம் ரொக்கமா வாங்கிட்டு போனா ஒரு தகவலும் இல்ல. பண ரொட்டேஷனுக்கு செலவு மாறிக்குது இல்ல. இத பாருங்க, வந்து எதை பாக்குறது? கடன் கொடுத்த உண்டியவா? கடனை வாங்கிட்டு பதக்கமா தாராளமா கையெழுத்த போட்டுட்டு பாரதப்பட்டையோட அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டான். அவர் வாழும்போது உங்க வாயெல்லாம் அவரை வாழ்த்துச்சு. அது சரி. அவர் போறதுக்கு அப்புறம் என்னென்னமோ சொல்றீங்களே. ஆனா ஒண்ணு சொல்றேன், மண்ணுல போனாலும் சரவண மனுஷனா நிப்பார். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானப்பட்டீங்கன்னா. இதுக்கு மேலே கியா நிதானம்? ஆபீஸ் மேலே படா படா ஜபர்தஸ்த் பண்ணாங்கோ அந்த அம்மா. இப்போ மூலையிலே முக்காட் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கலாங்க. பைசா தேசா. சேட்ஜி, பேசுற வார்த்தையில சுத்தம் வேணும். அதுக்கு உங்க கையில சுத்தம் வேணும். சுத்தம் இருக்கு. வட்டி நாங்க வாங்கல. என்னமோ முக்காடு போட்டுட்டு மூலையில உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்க வீட்டுல எப்படி? நீங்க போயிட்டா அடுத்த நிமிஷமே பூவும் போட்டு வச்சுட்டு கிளம்பிடுவாங்களா? கியா பாத்? நீங்கள் பகு தடாவடி பேசுறீங்க. பின்ன என்ன சேட்ஜி, செத்த பணத்தை நாய் நரி கழுகு புடுங்குது. சாரதா, நீங்க சும்மா இருங்க சார். ஆயிரமா அதிக வட்டி வாங்கி தின்னு இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்த வட்டியோட ஒரிஜினல் அக்கவுண்ட்ஸ் நம்ம கோர்ட்ல காமிச்சா அந்த அளவுக்கு போவீங்களா? நீங்க எந்த அளவுக்கு போவீங்களோ அந்த அளவுக்கு நானும் போவேன். காரணம், நீங்க பேசுறது என் புருஷன், மரியாதைக்கு பயந்து வாழ்ந்த பெரிய மனுஷன். இங்க பாருங்க, அதிகாரம் மிரட்டல் இல்லாம அன்போட பேசுனீங்கன்னா இந்த சாரதா கிட்ட சத்தியத்தை பார்க்கலாம், இல்ல சவாலை தான் பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு காரணத்துக்கு வருவோம். சொல்லுங்க. 30 நாள் டைம் தரோம். அதுக்குள்ள சப்ஜாடா நீங்க கடனை செட்டில் பண்றீங்க. முடியாது. முடியாதுன்னா 25 நாள்ல செட்டில் பண்றேன். எந்த பிளான நீ இவ்வளவு பெரிய வாக்கு கொடுத்த சாரதா? நம்ம கிட்ட பிளாட் வாங்கி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பார்ட்டின்னு சொல்லி இன்விடேஷன் அனுப்புங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், உங்களெல்லாம் நான் இங்க வர சொன்னதுக்கு காரணம் கேட்க உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். நீங்க எல்லாம் பிளாட்ஸ் வாங்கி இருக்கிற சாரதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னையோட மூடப்படுது. சரவண போனதுல கட்டடம் சாஞ்சிருச்சா? சாயாது, நிச்சயமா சீக்கிரத்திலே நிமிர்ந்து நிற்கும். விடுதலை போடுறீங்களா? விபரமான கதை இதுதான். சாரதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்வதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விலைக்கு வாங்கிடுச்சு. நீங்க கொடுத்த எந்த பணமும் பறி போகாது. உங்களுக்கு எல்லாம் அலாட் செய்யப்பட்ட கடைகளோ பிளாட்களோ எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கப்படும். அதோட என் கணவரோட கனவை நிறைவேற்ற என் ஆசைக்கு நீங்க எல்லாம் கை கொடுக்கணும். சொல்லுங்க, கேக்குறோம். அவங்கவங்க பகுதி பகுதியா பணம் தரோன்னு எழுதி கொடுத்த பத்திரத்தை மறந்துட்டு மொத்த தொகையையும் பார்வதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா. இது என்ன அதிர்ச்சியான கண்டிஷன்? கண்டிஷன் இல்ல, கோரிக்கை. அப்படி தரவங்களுக்கு மொத்த தொகையில 20% தள்ளுபடி உண்டு. நான் ரெடி. நீங்க மட்டும் என்ன, நாங்க எல்லாருமே ரெடி. எங்களுக்கு சம்மதம். உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்களை எல்லாம் பார்வதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பிளாட்ஸ விலைக்கு வாங்கி வாழ வந்தவங்களா நான் நினைக்க மாட்டேன். திக்கில்லாம நிக்கிற என் நிலையை உயர்த்த கை கொடுத்த தெய்வங்களா மதிக்கிறேன். அம்மா, அடேங்க அப்பா, வயிறு இருக்கிற பெருசா பார்த்தா லோடு எக்கச்சக்கமா இருக்கும் போல இருக்க. நான் ஊர்ல திரு ஐயா. அம்மா, கூட்டம் கடை கொள்ளாது. அதான் இருக்கிற சரக்கு எல்லாம் ரொப்பிக்கிட்டு வந்துட்டேன். அம்மா, அப்பா, இருக்கிற நிலைமைய பார்த்தா உட்கார வச்சு வளகாப்பு நடத்தலாம் போல இருக்கு. என்ன திருவிழா வீட்டுக்குள்ளே வருது? கிளாஸ் கிளம்பு. நாளைக்கு தானே திருவிழா. நாளைக்கு திருவிழா, இன்னைக்கு வாத்துக்கிறாங்க. மோகனாம்பா, கொஞ்சம் நில்லுமா. அம்மா,
அம்மா மோகனாம்பா, இந்த கேடு கட்ட நாகலிங்கம் துப்பு கட்ட பய உனக்கு விலகாம நடத்தலனாலும் ஊர்க்காரங்க நாங்க நடத்தலாம்னு தீர்மானம் பண்ணிட்டோம். அம்மா நடத்தலாம் ஏட்டையா, ஒரு நல்ல நாளா பார்த்து நடத்தலாம் என்றுதான். நாளைக்கு திருவிழா, இன்னைக்கு கொடியேறுது. இன்னைக்கு நல்ல நாள் தான். காரியாகட்டும். பூபணமெல்லாம் எடுத்து வை. நான் உள்ள போய் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். நான் கட்டி விட்டுட்டு வந்துடுறேன். இல்லைங்க. அம்மா உள்ள புடவையே போதும். இதுவே அழகா இருக்கு இல்ல? கான்ஸ்டபிள், ஜமன் கலத்து விரி. அம்மா அம்மா ரொம்ப கத்தாதம்மா, குழந்தை கத்த போகுது. அம்மா மோகனாம்பா, உட்காருமா. ஐயோ ஐயா முடியலையே. மோகனாம்பா, கால மடக்கு. ஐயா முடியாதுங்களே. எங்க வளகாப்பு கைக்கு தானே, காலுக்கு இல்லைங்களே, நீட்டிக்கிட்டுமே வயிற்றுக்கு ஆபத்து இல்லாம. சரி சரி. யோ வளையல் மாட்டியா? நீ எந்திரியா? ஐயா நீ ஐயா கைய மிதிக்கிற. கண்ணு 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 தெரியாம பட்டுடுச்சுமா, தெரியாம பட்டுடுச்சுமோய். அடிங்கய்யா மேலத்தை. கையை நிட்டுமா. ஐயா நான் ஏற்கனவே வளையல் போட்டிருக்கேனுங்களே. ஐயோ, வளகாப்பு போடுறேன்னு சொல்லி இரும்பு காப்பு போடுறீங்களே ஐயா. எழுந்திருக்காத எழுந்திருக்காத, உட்காரு. என்ன அது? குழந்தைன்னு சொன்னீங்க, சாராய பிளாடர் எல்லாம் கீழே விழுது. பல மாச கற்பம் இதாயா? ஏயா நாகலிங்கம், மோகனம்பா வம்சாவளி கற்பம் வயிறு ஒரே சைஸா தான் இருக்கும்னே உள்ளூர் போலீஸ்காரங்களை முட்டா பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? யோ கான்ஸ்டபிள், எஸ் சார், 2 பேர் கையில விலங்க மாட்டி மேலதாளத்தோட ஊர்வலம் கொண்டு வாங்க ஐயா. அம்மா எட்டு சார், அம்மா எட்டு சார். அம்மா இன்னும் என்ன அம்மா? பழக்கம் நடங்க ஸ்டேஷனுக்கு. ஏட்டியா ஏட்டியா, இந்த பாழா போன மனுஷன் பேச்சு கேட்டு இந்த வியாபாரத்தை செஞ்சு நான் பாழா Shut up. கோயில் தெய்வம் நீ, தென்றல் நீ, பாசம் பொங்கும் ரூபம், பார்வை மஞ்சள் தீபம். கோயில் தெய்வம் நீ, தென்றல் நீ, பாசம் பொங்கும் ரூபம், பார்வை மஞ்சள் தீபம். அன்பெனும் காவியம் பாடிடும் ஓவியம், பாசம் பொங்கும் ரூபம், பார்வை மஞ்சள் தீபம். கோயில் தெய்வம் நீ, தென்றல் நீ, பாசம் பொங்கும் ரூபம், பார்வை மஞ்சள் தீபம். கோகுலம் என் மனம், கண்ணனே உன்வசம், நாளும் நான் பாடும் சங்கீதம் உன்மோகனம். காலையும் மாலையும் ஒவ்வொரு வேளையும் காவல் கொண்டாடும் தாய் நெஞ்சில் உன் ஞாபகம். உள்ளமும் ஜீவனும் உன்னிடம் சங்கமம், பாசம் பொங்கும் ரூபம், பார்வை மஞ்சள் தீபம். கங்கை நீர் வெள்ளமே, மங்கையன் செல்வமே, கண்ணில் தேன் பாய நீராடும் பூந்தோட்டமே. ஆயிரம் ஜென்மமும் அன்னையாய் தோன்றுவேன், உன்னை தாளாட்டி சீராட்டி உயிர் வாழுவேன். தோளிலும் மார்பிலும் நாளெல்லாம் தாங்குவேன், பாசம் பொங்கும் ரூபம், பார்வை மஞ்சள் தீபம். கோயில் தெய்வம் நீ, தென்றல் நீ, பாசம் பொங்கும் ரூபம்,
அண்ணியே அன்னையாய் எண்ணினே நல்லவோ அன்பின் அவதாரம் நீ என்று நான் சொல்லவோ வாழ்வதோ உன் நிழல் வளர்வதோ உன் மடி இந்த வேர் வாழ நீர் வார்த்தவான் மேகம் நீ அன்னை நீ சொன்ன சொல் பிள்ளையின் மந்திரம் பாசம் பொங்கும் ரூபம் பார்வை மஞ்சள் தீபம் அந்த காவியம் பாடிடும் ஓவியம் பாசம் பொங்கும் ரூபம் பார்வை மஞ்சள் தீபம். உங்களுக்கு எல்லாம் திருப்தி தானே? திருப்தியா? சிரார்த்த காரியங்களை கடனே நினைக்கிற அந்த காலத்துல கடமையா நினைச்சு பெரிய மகா யாகமே நடத்திட்டியாமா. நீ நினைக்கிற காரியம் எல்லாம் ஜெயமாயி சேஷா இருப்ப. உங்க ஆசீர்வாதம். தர்மராஜ் சார், பெரியவங்களோட வாழ்த்தெல்லாம் எனக்கு ஒரு பெரிய தெம்பியை தருது. நான் நினைச்சிருக்கிற காரியம் சீக்கிரம் முடியுங்கிற நம்பிக்கையும் வருது. அம்மா போன் பண்ணி அடிக்குது. பேசிட்டு வரேன். அம்மா அது உங்களுக்கு இல்ல எனக்கு. இல்லப்பா, புது கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா இன்ஜினியரை போன் பண்ண சொல்லிருந்தேன். நோ எக்ஸாமினேஷன் விஷயமா நான் தான் என் ஃப்ரெண்ட் கரெக்டா 10 o'clock போன் பண்ண சொல்லிருந்தேன். இல்லடா, ஒரு முக்கியமான விஷயம். ஐயோ என் பிளானை கெடுக்குறீங்களே. நாங்களும் எக்ஸாமினேஷன் விஷயமா என்ன கேள்வி வரும் என்ன ஆன்சர் பண்ணணும்னு பேச வேணாமா? வாட் மம்மி? ஹலோ, என்ன ராதா? அம்மா ராதாகிருஷ்ணன், சுருக்கமா ராதான்னு கூப்பிடுவோம். என்னடா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண டிலே? டிலே ஒண்ணு இல்லம்மா. இல்லடா அதுக்குன்னு போன் பக்கத்துலயே தான் உட்கார்ந்து இருந்தேன். நேத்து பீச் பக்கத்துல உட்கார்ந்து டிஸ்கஸ் கோல்டு காது கேட்கல. அம்மா மடியில இருந்து குழந்தை பேசுறீ, அதான் இவ்வளவு வளரல். இது லவாவது பண்ணுமா? அலோவ் பண்ணுதே, என்ன வேணாலும் பண்ணும். இன்னைக்கு இதை காய்ச்சணும். சரிம்மா, சரிடா கண்ணு. 2 PM ஓகே, எக்ஸாக்ட் 2 PM ஓகே. என்னப்பா கண்ணா அடேங்கிற என்னம்மாங்கிற? அம்மா அது வந்து இப்போ லேட்டஸ்டா க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட என்னம்மா ராஜா என்னடா கண்ணன் இப்படிதான் பேசுறது. அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். மோகனா, போற போக்க பார்த்தா நாம அங்க போறதுக்குள்ள தர்மம் முடிஞ்சிடும் போல இருக்குதே. ஏப்பா, நான் வேணா முதிக்கிட்டா? பிச்சை எடுக்கிறதுக்கு முந்து இது என்ன சினிமா கொட்டகையா? டிக்கெட் கொடுத்த உடனே கதவை சாத்துறதுக்கு யாரோ தர்மலட்சுமி தயங்காம கொடுக்கறா, நமக்கும் கொடுக்காம விட மாட்டா. சார், ஐயோ, யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட வர்றாரே. இவங்களை பார்த்தா பரதேசி மாதிரி தெரியல. கியூவை விட்டு விலைக்கிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வராங்களோ? உன் வயிறு இப்படி முந்திக்கிட்டு இருந்தா பூசணிக்கா மாதிரி எவன் நம்புவான்? கேஸ் ட்ரபிள் டே. எக்கியா, இவ வேற இந்த பஞ்ச காலத்துலயும் பளபளன்னு இருக்கா. வசதியா இருக்கிறப்ப நீ உண்டா இருந்த இல்ல, அப்ப குங்கும பூ வாங்கி கொடுத்தேன். நீங்க 3 பேரும் கியூ நிக்க வேண்டாம், அம்மா உத்தரவு. வாங்க. ஐயா, ஐயா, ஐயா. உத்தரவு கொஞ்சம் மாத்தி இவரை வேணா அனுப்பிடுங்க. இவர் கோமணத்தை கட்டிக்கிட்டு அலையலாம். நானும் என் மகளும் சேலை இல்லாம நடமாட முடியாதுங்க. அம்மா உங்களை யாரையும் போக சொல்லல. பின்ன உட்கார சொல்றாங்களா? தன் கையால நீங்க தர்மம் வாங்க வேண்டாம், பங்களாவுக்குள்ள வந்து டைனிங் ஹால்ல உட்கார்ந்து பிரமாதமா சாப்பிடலாம்னு சொன்னாங்க. தர்மத்தாய், அவங்க நல்லா இருக்கணும். டைனிங் ஹால் எங்கய்யா? இருங்க, ஏன் பறக்குறீங்க? டைனிங் ஹாலுக்கு போறேன். டைனிங் ஹால் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? டைனிங் ஹால், காட்டுவாங்க. டைனிங் ஹால். தாயே தர்ம தேவதே, நீ சாரதா தானம்மா? தகச்சி, அந்த உரிமையோட உன்னை கூப்பிடலாமா?
அம்மாடி, உன்னை படுத்தின பாட்டுக்கெல்லாம் ஆண்டவன் எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாம்மா. கொத்தன பாம்புக்கே பால் ஊத்துனியம்மா. உன் முன்னால நாங்க இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாதும்மா. நாங்க வர்றோம். மாடி நில்லுங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கலாம். இருந்துடலாமே. பேசாம இருங்க, அது பேசட்டும். பரவாயில்ல. அன்னைக்கு என் தம்பி இழந்த உடனே நான் வெளியில போகலன்னா என்னையே நம்பி இருந்த என் காதலனை சந்திச்சிருக்க முடியுமா? குடும்ப வாழ்க்கை தான் நடத்திருக்க முடியுமா? விதி அவரை கொண்டு போயிட்டாலும் அவர் என்ன வீதியில நிறுத்தி வைக்கல. அவர் இழந்த ஒரே துக்கத்தை தவிர வேற எந்த கவலையும் அவர் எனக்கு வைக்கல. இனி இது உங்க சொந்த வீடு, நீங்க ஏன் குடும்பம். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடுங்க. உட்காருங்க. அவளை நான் படுத்தின பாட்டுக்கு கிட்ட நாயா உழைச்சாலும் நியாயம்தான். சொத்த அண்ணன் கையில கொடுக்காம ஆசை காதலங்கிட்ட கொடுத்து சொகுசா வாழறாளா இவளை? போச்சுடா. என்ன பிரதர், ஏன்பா ஹை கிளாஸ் டிக்கெட் 6 வச்சிருக்கியா? தீந்துருச்சுப்பா. நான் தீந்தேன். 291 8 இருக்கு. என்னன்ற? எனக்கு 6 போதும். பாக்கி 2க்கு நான் யாரை தேடுறது பாஜார? சரி கொடுத்து தொலை. ரேட்டு? ஒரு டிக்கெட் 10 ரூபாய். யோ, டிக்கெட் விலையா சீட்டு விலையா? தேவையான வாங்க ஆளை கொடுப்பா. யோ எங்க விடுறது? இந்த அப்படி 100 ரூபா. இந்த அப்படி 8 டிக்கெட். யோ மாத்திக்கணும் வரம்பா. நீ மாத்திட்டு வர, நான் காத்துக்கிட்டு இருக்கணும். போய் தொலை. நல்ல படத்தை பாத்தீங்களா? வரம்பா. மேடம், காலேஜ் பசங்க எல்லாம் கள்ள டிக்கெட் ஆரம்பிச்சிட்டீங்களா? போலீஸ்மேன். பின்ன போஸ்ட் மேனா? நான் கள்ள டிக்கெட் வைக்கல, என் குரூப் ஒண்ணு வரேன்னு சொல்லிச்சு. திருட்டு டிக்கெட் வைக்கிறதுல கேங்க வேறையா? ஸ்டேஷனுக்கு இதோ பார்ட்டி வராங்க. நான் கள்ள டிக்கெட்டா இல்ல ஜென்டில்மேனான்னு கேளுங்க. சார், இவர் பெரிய விஐபி, என் பாய் ஃப்ரெண்ட். நாங்க தான் டிக்கெட் வாங்கி வைக்க சொன்னோம். பின்ன கையில டிக்கெட்டை வச்சுட்டு சுத்துனாரம்மா. வேண்டுதல் தான் சுத்துனேன். இனிமே டிக்கெட்டை கையில வச்சுட்டு அலையாதீங்க, பையில வச்சுக்கங்க. வாயா போலாம். நீ வராதா? கண்ணன், என்ன டிக்கெட்? 290 8 வேலை 100 ரூபா. அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? போலீஸ் பிடிச்சானே, அந்த கேவலம் எனக்கு இல்ல. கீழ்ச்சி எரிஞ்சிட்டு வாங்க. போலீஸையா? டிக்கெட் கீழ்ச்சேன். அப்புறம் நேரா பீச்ல 6 பொட்டல சுண்டல் வாங்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கவா? சரி, ஒரு நாள் லவுக்கு 200 ரூபா வேஸ்ட். நான் வரேன். ஒட்டி உரச மட்டும் தெரியும். உரசறதுக்கு இடம் கொடுக்க மட்டும் தெரியும். முதுகு தேய்ச்சிக்கிறது ஒரு ஜோரா இல்ல? ஆமா, வயசானவங்க முதுகு வலிக்கு பிடிச்சு விடுற மாதிரி இருக்கு. நான் பிடிச்சு விடுறவளா? பிடிச்சு விட்ட கொன்னுடுவேன். என்னது? நம்ம லவ் ஆரம்பிச்சதுல இருந்து பிடிச்சா ஒருத்தர் விடக்கூடாதுன்னு தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். ஆமா, பெரிய ப்ராமிஸ். இது வரைக்கும் நம்ம லவ் பத்தி உங்க அண்ணி கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லிடுவேன், ஆனா அதை கொஞ்சம் ஸ்லோவா சொல்லணும். முதல்ல எங்க அண்ணி, ஐ மீன் எங்க அம்மா, எதேச்சியா உன்னை பார்க்கணும். ஆஹா, யாருடா இந்த அழகான பொண்ணுன்னு என்ன கேட்கணும். நானும் மரமணன் நம்ம லவ் ஸ்டோரியா அவுத்து விடணும். அதுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் வேணும். நம்ம காலேஜ் டே ஃபங்க்ஷன் வருதுல்ல, அந்த டான்ஸ் காம்படிஷன்ல நான் மீனவ பெண்ண ஆடுவேன். உங்க அண்ணியை ப்ரிசைட் பண்ண வச்சிருங்க. கரெக்ட், உனக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க வச்சிருவேன். பொண்ணு யாருன்னு கேட்பாங்க, நானும் என் டார்லிங்னு சொல்வேன். அப்புறம் காதலும் சக்சஸ். மிஸ்டர் ஸ்ரீதரன், I have a complaint against you. நீங்க அனாதைகளுக்காக நிச்சய பணம் பூராவும் குழந்தைகளுக்காக செலவழிச்சு. போய் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நான் யாரோட நன்றி கடனை தீர்க்கறதுக்காக பணம் செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த துரதிர்ஷ்டக்காரனும் அனாதையா புதைக்கப்படக்கூடாது. ஓகே? எஸ் மேடம். ஹலோ, இன்கமிங் கால்ஸ் எது வந்தாலும் மத்தியானத்துக்கு மேல பேசலாம்னு சொல்லுங்க. ஓகே மேடம். வாங்க தர்மராஜ் சார். நான் பிளாட் விஷயமா ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிட்டு வர்றேன். நானும் ஒரு பிளாட் பத்தி உங்ககிட்ட பர்சனலா சொல்லலான்னு. எந்த பிளாட்டுமா? சரி பண்ணி என் புருஷனை கொண்டானே சண்டான. என் மனசுல பதிஞ்சிருந்த அவனோட உருவத்தை நினைவுபடுத்தி படமா வரைஞ்சிருக்கேன்.
என் பொட்ட அழிச்சவனோட முகத்தை பாக்குறீங்களா? இவன் சந்திரகன். இவனை உங்களுக்கு தெரியுமா? நம்ம ராகவே சூனாப்பானா இவங்க ஆபீஸ்ல இவனை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். ஹலோ இஸ் எ பக்கா ஃப்ராட். நம்ம சரவணன் கூட. ஆமா, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு விரோதி இருக்கான்னு என்கிட்டயே சொல்லியிருக்காரு. ஏமா இது முதல்லயே போலீஸ்ல சொல்லி இருந்தா ட்ரேஸ் பண்ணி இவனை தொலைச்சிருக்கலாமே. சார், அவரோட ஆசையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் நினைச்சபடியே கண்ணனையும் ஒரு லெவலுக்கு மனுஷனா ஆக்கிட்டேன். இப்ப என்னுடைய ஒரே லட்சியம். இது என்ன பாக்கெட்? இதுவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு பிராக்கெட். முதல்ல நான் அம்மாவை பார்க்கணும். வீட்டுக்கு ஓடுறேன். பாய். ஆமா, இப்ப என்னத்துக்கு 2 பேரும் விசிறி போடுறீங்க? அது வந்து சொல்லுங்க சொல்லுங்க அண்ணே. ஒண்ணு இல்லம்மா, தம்பி கண்ணனுக்கும் என் பொண்ணானம் பண்ணி வச்சா என்ன? தங்கச்சி பாயிண்ட புடிச்சிருச்சு. நான் சொன்னேனடி, எங்க குடும்பத்து ரத்த பாசமே தனின்னு. அண்ணே, நீங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. தம்பி என்ன நினைக்கிறானோ, யார விரும்புறானோ, அதுக்கு நான் தடை சொல்ல முடியுமா? அம்மாடி, நீ கிழிச்ச கோட்டை அவன் தாண்டுவானா? நல்லா சொன்னீங்க. இந்த காலத்து பசங்க கோட என்ன கயரே கட்டி வச்சிருந்தாலும் ஹை ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. டெலிபோன் கொஞ்சம் இருங்க. ஆனா திமிரு நம்ம பொண்ணுக்கு அந்த பையனை குடுக்கறதுக்கு ஸ்டேட்டஸ் பாக்குறாடி. இவ ஸ்டேட்டஸ் பாக்குறான். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. நான் பொண்ணை பாத்திருக்கேன். உங்க சம்பந்தம் கிடைக்குதுன்னா நிச்சயமா பெருமைதான். ஓகே, நான் பேசி பாக்குறேன். யாருமா போன்? எல்லாம் உன் கல்யாண விஷயமா தான். அதான் அப்ளிகேஷன்ஸ் நேர்லயும் போன்லயும் வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்க. அதுலயும் பர்டிகுலரா இப்ப போன் பண்ணவரு உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு, ஒன்னா படிச்சவரு, பெரிய ஆபீசர்ப்பா. அவரோட பொண்ண. என்னது கையில? இது என்னோட அப்ளிகேஷன். என்னது, காலேஜ் ஃபங்க்ஷனா? என்ன வேற தலைமை போட்டிருக்கு? பரிசளிப்பு விழாக்கு ஜட்ஜ் வேறயா? விழா சாயங்காலம் 6 மணிக்கு. 5 மணிக்கே ரெடி ஆயிடணும். திடீர்னு சொன்னா எப்படிப்பா? நீங்க திடீர்னு யாரையாவது எனக்கு முடிவு பண்ணாம இன்னைக்கு எனக்காக ஒரு திடீர் முடிவுக்கு வரணும். சரி, நான் ஃபங்க்ஷன் போறேன், நீ போய் சாப்பிடு. அதுல ஒரு கண்டிஷன். சாப்பிடுறது இல்லையா? அந்த ஃபங்க்ஷன்ல மீனவ பொண்ணா ஒரு பொண்ணு ஆடுவா. அவளுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். அந்த மீன் தான் டெலிபோன்ல நெளிஞ்சுதா? மறுபடியும் பாத்தீங்களா? பிளெயினா சொல்லண்டா. சொல்லிடுவேன். முதல்ல நீங்க பிரைஸ கொடுங்க, ஆ. பொண்ணை பாருங்க, அப்புறம் பேசிக்கலாம். அம்மா மகன் டிசைட் பண்ணி. இவன் என்ன ஃபங்க்ஷனுக்கு தலைமை போட்டிருக்கானா, இல்ல மேட்டர் தூக்கி என் தலையில போட்டிருக்கானா? எவ்வளவு வயசானாலும் இந்த பொம்பளைங்களுக்கு ட்ரெஸ் பண்றது இருக்கே. மா வரேன்டா. ஓடு ஓடு, தம்பி தனியா நிக்குது. போ. போய் என்ன பண்றது? போய் 3 சுத்து சுத்தி வந்து தேங்காய உட. தேங்காய ஓட்ட. போய் ஓரமா நின்னு ஓர கண்ணால பாரு. ஓர கண்ணால பார்த்தா 1.5 கண்ணுன்னு நினைப்பாண்டி. சும்மா இருங்களேன். இங்க பாரு. எனக்கு வரலையே. என்ன வரல உனக்கு? இந்த வயசுல கொப்பனுக்கு வருது, உனக்கு வரமாட்டேங்குது. மா மணி 5:35. சீக்கிரம் வாங்க. போற வழியில கட்டிக்கலாம். அடியே போடி, உன்னால முடிஞ்சத போய் பண்ணிடி. சினிமால சிலுக்கு பார்த்ததுல பாத்துருக்கவே, அவ மாதிரி மயக்கடி. அம்மா சொல்றத ஃபாலோ பண்ணு போ. மை காட். என்ன ஐ? யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம்? அப்பாதான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன தப்பு? மாமா மக விளையாடுறா, துள்ளி விளையாடுறா. இது என்ன மானகெட்ட விளையாட்டு? அப்பாவி பொண்ணு நீங்களே கெடுத்துருவீங்க போல இருக்க. இதெல்லாம் வேண்டான்னு நான் அப்பவே இவர்கிட்ட சொன்னேன். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என் தங்கச்சி மச்சனை கட்டிக்கிறதுக்கு என் மகளுக்கு உரிமை இல்லையா? அதுக்கு எப்படி நடந்துக்கணுங்கிற முறை இல்லையா? பாசத்துக்காக உங்களை மறுபடியும் சேர்த்துக்கிட்டா பழைய புத்தியை விட மாட்டீங்க போல இருக்க. நீங்க வாங்கம்மா, டைம் ஆச்சு. போதுமா? முறையா போயிருந்தா சாரதாவே ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம பொண்ணை கட்டி கொடுத்திருப்பா. இப்ப நல்லா மூக்க வளர்த்துக்கிட்டீங்க. சுமாரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், சைலண்டா இருந்து கொட்டத்தை அடக்க. முதன் முதலாக சகோதரி செல்வி குழுவினர் மேற்கத்திய இசைக்கு நடனமாடுவார்கள்.
காசு வாங்குறா? நான் சொல்றது கேளு. டிஸ்கோ மீனா பெண் மூமெண்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி தான். அதனால பேசாம நீ கிராமத்து பொண்ணாவே ஆடு. அதான் உனக்கு நல்லது. அடுத்தபடியாக சகோதரி பத்மஜா குழுவினர் மீனவ பெண்களாக நடனம் ஆடுவார்கள்.
வணக்கம். பங்கெடுத்துக் கொண்ட எல்லா மாணவிகளும் சிறப்பாக ஆடினாலும் மீனவ பெண்ணாக ஆடிய பத்மஜாவிற்கு கேவல் பரிசு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ராதான் பேர் சொன்னியாடா நீ? இல்ல, மீனவ பொண்ணு வேஷத்துல வர வந்தானே சொன்ன. மிஸ்டேக். என் தலையில காஸ்ட்லி செருப்பால மடமட நடிச்சு. பின்ன உங்க மகனாச்சே, சீப்பான செருப்புல அடிச்சுக்கிட்டா உங்களுக்கு தானே அவமானம். ஏய் லூசு, நீ ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அதை நான் மாத்த மாட்டேன்டா. எழுந்திரி. முடியாது, துக்கம் என்ன போட்டு அமுக்குது. ஏய் மடையா, இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கே, உனக்கு ராதா தானே வேணும்? ஆமா. அவ உண்மையான காதலியா இருந்தான்னா இந்த மாதிரி சின்ன தவறுக்காக உன்னை ஒதுக்கி தள்ள மாட்டா. காதல்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கலாட்டாலாம் நடக்கும். ஊடல் மோதல் இதெல்லாம் இல்லன்னா அந்த காதல் இனிப்பா இருக்காதுடா. இங்க பாரு, நீ முதல்ல போய் லவரை பாரு. அவ கோவமா நின்னா நீ ரோஷமா நில்லு. சரிதான், போன்னு சொல்லிட்டா சொல்லிடுவாளா அவ? ஆம்பளை அடங்குனா பொம்பளை சீருவா, அடக்குனா மாறிடுவாடா. ராதா, நான் பூவோட வந்திருக்கேன். நீ நாய்க்கு பிஸ்கட் கொடுக்குற? நாய்க்கு நன்றி இருக்கு. அதுக்கு வால் இருக்கு, ஆட்டி காமிக்குது. எனக்கு வால் இல்ல, ஆட்டி காமிக்க முடியல. பூ வாங்கிக்கிறியா? எங்க தோட்டத்துல நிறைய இருக்கு. நேத்து நடந்தது உன்னால வந்த கன்ஃபியூஷன். இனிமே நீங்க என்ன பார்க்க வேண்டாங்கிறதுதான் என் கன்க்ளூஷன். அப்ப பூவை எங்க போடுறது? வேற எவத்தலையாவது வச்சு அழகு பாருங்க. ஆல்ரைட், நீ பண்ண மிஸ்டேக் நீயே லவ் உடைச்சிட்ட. மீனவ பொண்ணா வந்து ஆடுறேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ வேஷம் போட்டு குதிச்ச. நான் ஆனது உங்களுக்கு குதிச்ச மாதிரி தெரிஞ்சதா? இதுல இருந்து தெரியுதே உங்க ரசனை, உங்க அண்ணியோட ஜட்ஜ்மெண்ட், லட்சணம். எங்க அம்மாவை பத்தி ஏதாவது தரக்குறவா பேசுனேன்? Damn it. உன் லவ் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். லெட்ஸ் பிரேக் ஒன்ஸ் ஃபார் ஆல். கண்ணன், கண்ணன், ப்ளீஸ் நில்லுங்க, ப்ளீஸ். கண்ணன், நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நம்ம லவ் பிரேக்கா? இல்லைன்னா என் தலையில கை வச்சு சொல்லுங்க. No break. Your love will live forever. அம்மா, நான் வந்து இதா ராதா. இவர்தான் கண்ணன். கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க வரதா இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா. இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் அம்மா, நீங்க ஆபீஸ் போல? போவேன். ஆபீஸ் டியூட்டிக்கு முன்னாடி உன் டியூட்டியை முடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். முறையா பொண்ணு கேட்க உங்க அப்பாவை பார்க்கலாமாமா? உட்காருங்க, அப்பாவை கூப்பிடுறேன். அம்மா, எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்குமா. என்னடா பயம்? சப்போஸ் உங்க அப்பா எக்கச்சக்கமா ஏதாவது கேட்டாருன்னா? காதல் பண்ணியாச்சு, மனசு ஒத்து போயாச்சு. இல்லம்மா, நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. எப்படியும் சேர்த்து வச்சிருவீங்கன்னு நம்புறேன். நிச்சயமா முடிவு பண்றேன். நீ போ. நீங்க? என் கார்ல வரேன். சந்திக்காதவங்க சந்திக்கிறோம் மேடம். சந்திக்க வேண்டிய நேரத்தை பிள்ளைங்க உண்டாக்கிட்டாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஓவர் ஸ்பீடு, ஒருத்தருக்கும் தெரியாம எல்லாமே பண்ணிடுறாங்க. அன்னைக்கு யங்ஸ்டர்ஸும் அப்படிதான், யாருக்கும் தெரியாதுன்னு எதையாவது பெருசா செஞ்சிருவாங்க. நான் உள்ளூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒத்து வரல என்ன, சிங்கப்பூர்ல போய் பல வருஷத்துக்கு முன்னால செட்டில் ஆனேன். என்ன இருந்தாலும் வர வேண்டியது பிறந்த மண்ணு இல்லையா? போற காலத்துல பிறந்த மண்ணுக்கு தான் வரணும், அதுதான் பெருமை. நான் உள்ளூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒத்து வரல என்ன, சிங்கப்பூர்ல போய் பல வருஷத்துக்கு முன்னால செட்டில் ஆனேன். என்ன இருந்தாலும் வர வேண்டியது பிறந்த மண்ணு இல்லையா? போற காலத்துல பிறந்த மண்ணுக்கு தான் வரணும், அதுதான் பெருமை. தெய்வமா போன நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? என் கடமை என் புருஷனை கொன்னவனை வஞ்சம் தீக்கிறதா, என் மகனா வளர்க்கிறன உங்க தம்பி அவனை வாழ வைக்கிறதா? எது எதுன்னு சொல்லுங்க. நீ கடவுள் இல்லை, ஒன்னு நான் வழி கேட்க மாட்டேன். ஆரம்பத்துல என் தம்பியை பிரிச்சு என்ன அனாதையா தெருவுக்கு கொண்டு வந்த,
ஆசையா நான் வாழ்ந்த குடும்ப வாழ்க்கையும் தொடர விடாம என் மஞ்சள் குங்குமத்தை பறிச்சுக்கிட்டேன். என் வாழ்க்கையில நீ கொள்முதலே கொடுக்கல, பறிமுதல் தான் பண்ணிருக்க. என்னோட வாழ்ந்து பழகி அன்பு காட்டி ஆவியா போய் நிக்கிறீங்களே, நீங்க ஆண்டவனா நின்னு பதில் சொல்லுங்க. சம்பந்தம் தம்பிக்கு பண்ணவா இல்ல சமாதிய விரோதிக்கு கட்டவா? சொல்லுங்க. இந்த சிக்கல்ல சிக்க விடாம சீக்கிரம் பதில் சொல்லுங்க. மாமி, என்னப்பா அது மேல சத்தம்? அது ஏதோ கல்யாண ஊர்வலம் தெருவில் போகுது. என்ன ஹாப்பியா சந்தோஷமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போறாங்க தெரியுமா? நம்ம விஷயம் என்னாச்சு? முடிவாயிடுச்சுப்பா. உங்க அண்ணன் கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் என்ன செய்யட்டும், உங்க உத்தரவு என்னன்னு கேட்டேன். அவங்களே கல்யாண ஊர்வலத்தை காட்டி மகன் கல்யாணத்தை முடிச்சிடுன்னு முடிவு சொல்லிட்டாங்க. பெரியவங்களே உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பார்த்தாட? அப்போ டேட் பிக்ஸ் பண்ணிடலாம், இன்விடேஷன் அடிச்சிடலாம், கல்யாணத்தை அமோகமா நடத்திடலாம். உங்களை கண்ணன்னு சொல்றதா, இந்தாங்கன்னு சொல்றதா? இந்தாங்கன்னா நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணும், நான் வாங்க. கொடுத்து வாங்குறதானே ஃபர்ஸ்ட் நைட். அப்படியா? அப்ப கொடுக்கறது யாரு? நீ தான் கொடுக்கணும். நான் காதல் லீலை கண்ணன், ஒரு கண்ணம் வைக்கும் கள்வன். நான் காதல் லீலை கண்ணன், ஒரு கண்ணம் வைக்கும் கள்வன். உன் பாரிஜாத பூவை கண் பார்க்க பார்க்க போதை, உன் பாரிஜாத பூவை கண் பார்க்க பார்க்க போதை. என் காதல் கண்ணனே, நீ கீதை சொல்லாமல் உன் கண்கள் ரெண்டிலே ஏன் போதை கொண்டாயோ? உன் கைகள் ரெண்டும் பூமாலை ஆக்கிக் கொண்டாயோ? நான் காதல் லீலை கண்ணன், ஒரு கண்ணம் வைக்கும் கள்வன். உன் பாரிஜாத பூவை கண் பார்க்க பார்க்க போதை, உன் பாரிஜாத பூவை கண் பார்க்க பார்க்க போதை. விரக நதியில் ஓடம் இரவு முழுதும் ஓடும், விரக நதியில் ஓடம் இரவு முழுதும் ஓடும். இப்பொழுது கொஞ்சம் வெள்ளோட்டம் நீ புத்துக் கொண்டால், எப்பொழுதும் இங்கே கொண்டாட்டம் நீ கட்டிக் கொண்டால், இதமாய் தொடரும் இன்பம் எனும் தேரோட்டம். காதல் பொன்னோடம் இன்ப கரையில் நின்றாடும், காதல் பொன்னோடம் இன்ப கரையில் நின்றாடும். நான் காதல் லீலை கண்ணன், ஒரு கண்ணம் வைக்கும் கள்வன். உன் பாரிஜாத பூவை கண் பார்க்க பார்க்க போதை, உன் பாரிஜாத பூவை கண் பார்க்க பார்க்க போதை.
பார்க்க வராதோ ஒரு வானவில்லில் ஊஞ்சல் கட்டி வானம் வராதோ விடிகாலை வரை ஆடவிட்டு பார்க்க வராதோ நள்ளிரவில் தூக்கம் வராமல் என் செல்ல கிளி அள்ளிக்கொள்ளும் என்னை விடாமல் அந்த முல்லை கொடி சுரமும் லயமும் இணைந்தால் பொங்காதோ இன்ப சங்கீதம் அது விடியும் என் வானம் இன்ப சங்கீதம் அது விடியும் என் வானம் நான் காதல் லீலை கண்ணன் ஒரு கண்ணம் வைக்கும் கள்ளன் உன் பாரிஜாத பூவை கண் பார்க்க பார்க்க போதை உன் பாரிஜாத பூவை கண் பார்க்க பார்க்க போதை விரலும் விரலும் சேர விழியில் மயக்கம் ஏற விரலும் விரலும் சேர விழியில் மயக்கம் ஏற கவி கொள்ளாதோ கை மெல்ல மெல்ல உன்னிடையை பின்னிக் கொள்ளாதோ கை பின்ன பின்ன இரவா பகலா என்று மனம் எண்ணாதோ கண்ணில் ஏதேதோ சுக கனவு வராதோ கண்ணில் ஏதேதோ சுக கனவு வராதோ நில்லுங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கலையா? இந்த வீடு ஏற்கனவே எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். அப்ப நீ ஏன் போலீஸ்ல சொல்லல? அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்க நான் விரும்பல. அப்ப என் பவரை பார்த்து விரோதம் வேண்டாம்னு தான் என்ன நீ சம்மந்தி ஆக்குன. அது உன் புத்திசாலித்தனம். அப்படி நினைச்சா அது உன் பைத்தியக்காரத்தனம். மரியாதையை மறந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் யாருன்னு தெரியும்ல? கோழத்தனமா 2 பேரை கொலை பண்ணிட்டு 15 வருஷமா ஓடி மறைஞ்ச கேடிங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு புரியும்ல? ரொம்ப தைரியமாவே பேசுறேன். தாழ்மையா பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த கேஸ் செத்து ரொம்ப வருஷமாச்சுன்னு உனக்கு தெரியுமா? நான் இன்னும் சாகலங்கிறது உனக்கு தெரியுமா? என்ன எதிர்த்து நிற்க முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்க. என் முன்னாடி நிக்கிறதுக்கு உனக்கு யோக்கியதை இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுக்க. நிக்கிறதுக்கு யோகியதை இல்லைன்னா உட்கார்றேன். தானா உட்கார்றதுல மரியாதை கிடையாது. ஓகே, நமக்குள்ள சீரியஸ் வார் இல்லாம ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவோம். ரொம்ப ஹாட்டா பேசிட்டேன். கோல்டு வாட்டர் ஒரு கிளாஸ் கொண்டு வரியா? சாரதா, உங்ககிட்ட தான் சொல்றேன், கொண்டு வா. எந்த ஒரு மிருகத்தையும் பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சுதான் பலி கொடுப்பாங்க. உன்னால கிளாஸத்தான் உடைக்க முடியும், ஆனா என்ன? சார் வணக்கம், என் பேர் நாகலிங்கம், சாரதாவோட அண்ணன். மிதிச்ச பர்ஸ பாக்கெட்ல போடு. நான் பார்க்கல. நான் பார்த்துட்டேன். நீ நமக்கு வேண்டிய ஆள்தான். ஐயோ, கத்த கத்தையா நோட்டு. செம மாட்டல், செம மாட்டல். ராதா அந்த குடும்பத்தோட ரொம்ப ஒட்டி போயிட்டானா? வெட்டி விடுறதுக்கு பிளான் எனக்கு தெரியும். சாரதா டேரிங்கா என்கிட்ட மோதினாலும் ஆப்டரால ஒரு பொம்பளை. சேலையை அடிச்சு துவைக்கலாம், என்ன அடிச்சு துவைக்க முடியாது. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் நிலவரத்துல டெல்லிக்காரனுக்கு தண்ணி ஊத்தினியே, என்ன சொன்னான்? வெள்ளி விலை ஏறுமா? தேங்க்யூ. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா பார்ட்டி கொடுத்து சர்க்காரே என் பாக்கெட்ல போட்டுருவேன். கம்ப்ளீட் சில்வரை கவர் பண்றேன். கண்ணே, நான் மாமனார் தான் அண்ணனையும் அம்மாவையும் கொண்டு எதிரின்னு புரிஞ்சுட்டான்னா அந்த பிள்ளையோட குடும்பம் புயலாயிடுமே அம்மா. அந்த புயல் உருவாகிறதுக்குள்ள எதிரி உயிரோட இருந்தா தானே? சாரதா? ஆமா சார். ஸ்டாக் மார்க்கெட்ல வெள்ளி தங்கம் விலை ஏறது தெரிஞ்சுக்கிட்டு அவனை வாங்கி பதுக்கி வைக்கிறானா? ஆமா, பட்ஜெட் வர்றதுக்குள்ள
அவனுக்கு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எப்படியோ கிடைச்சிருது. அந்த சீக்ரெட் அவனுக்கு எப்படி கிடைக்குதுங்கறத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். பட்ஜெட்ட மந்திரிகளா போடுறாங்க, கோடி கோடியா பணத்தை கொடுத்து இப்படி போடுங்கன்னு சில கோடீஸ்வரங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். அவனோட அட்டகாசம் பணத்துலதான். இந்த இடத்துல அவன் முழங்கால உடைச்சிட்டோன்னா அவனை முழுசா தண்ணியில போட்டு அமைக்க. என்னாச்சு உனக்கு? டபுள் கேம் ஆடுற. வெள்ளி ஸ்டாக்க கம்ப்ளீட்டா ரெச்சட் சாரதா வாங்கிட்டான்னா இந்த இன்ஃபர்மேஷன் யாரடி அவளுக்கு கொடுத்தது? சத்தியமா நான் சொல்லல. நீல விடுற. ஸ்டாப் இட். உன் செல்வாக்குனால கம்ப்ளீட் கவர்மெண்ட் பெரிய மனுஷங்க அத்தனை பேருக்கிட்டையும் எனக்கு கனெக்ஷன் உண்டு. உனக்கு தெரியும். நீ பார்ட்டி தான் கொடுத்த, நான் பாடியே கொடுத்தவ. ஞாபகம் இருக்கட்டும். லைட்டா ஒரு கால் போட்டு இந்த லைஃப் எனக்கு பிடிக்கல, உங்களையே வச்சுக்கிறேன்னு என்னை எச்சல் பண்ண கௌரவ பிச்சைக்கார எவனுக்காக நான் போன் பண்ணினா சார்ட்டர்ட் பிளேன் புக் பண்ணி என்னை தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் விக்கிற சரக்கு இல்லாம வெறும் போட்டு தான் போடணும். ரெடியா? ஹோல்ட் ஆன் பேபி. மை ஸ்வீட்டி. இத்தனை நாள் யார் யாரையோ மாத்தினேன். உன்னை மாத்தினா பல பேருக்கு ஒன்னு டின்னர் ஆக்கினாலும் என் இன்னர் ஹார்ட்ல யார் இருக்கா? நான் தான். Come on, cheers. வாசல் திறந்துதான் இருக்கு, நீங்க நுழையலாம். வாங்க. யாரும் இல்ல. அதுக்காக நான் பயப்படல. ஏன்னா 3வது கொலைய உன்னால பண்ண முடியாது. அதை நான் தான் பண்ண முடியும். நான் சின்சியரா வர்றேன், நீ சீரியஸா போற. உன்கிட்ட பர்சனல் மேட்டர் பேசணும். ஸ்டாக் மார்க்கெட் வெள்ளியெல்லாம் நான் வாங்கிட்டேன். நீ ஷாக் ஆயிட்ட. அதான் என் புருஷனை நீ சாகடிச்ச, உன் பிசினஸ நான் சாகடிக்கிறேன். தப்பென்ன? எனக்கு நீ தண்ணி காட்டுறியா? ஐ மீன், அன்னைக்கு நீ ஒரு கிளாஸ் தண்ணி கேட்ட, இன்னைக்கு 2 கிளாஸா நானே தரேன். எனக்கு எதையும் 2ஆ கொடுத்தா பிடிக்கும். அதே நேரம் உன் பிளானுக்கு பதிலா இந்த வீட்டை 2ஆக்கவும் தெரியும். கட்டடம் கட்டுறதுல நான் எக்ஸ்பர்ட். வீட்டை 2ஆக்குற பிளானுக்கு நீ எங்கிட்ட தான் வந்தாகணும். மறுபடியும் நம்ம சந்திச்சா கிளாஸ்ல தண்ணி கொடுக்க மாட்டேன், குடம் குடமா ஊத்துவேன், குடிக்க வைப்பேன். சம்மந்தி பணத்துக்கு குடம் தண்ணி ஊத்த வேண்டியது இந்த சம்மந்தியோட கடமை இல்லையா? தண்ணி யார் ஊத்துறான்னு பார்க்கலாம். தேங்க்யூ. சார் சார், என் பேர் நாகலிங்கம், சாரதாவோட அண்ணன். கழுத்துல இருக்க துண்டடியா? பெரியமேன், இது எதுக்கு சார்? இந்த குடும்பத்தை துண்டு போடுற அதுக்கு. ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வேட்டியை விரிச்சிரு பணத்தை பொல பொலன்னு அவர் கொட்டிருப்பாரு. நான் ஒரு மடையன் பேண்ட போட்டுட்டு வந்துட்டேன். ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். அம்மாடி, வாங்க மாமா. இப்பதாம்மா என்னமோ என் மனசு ஜில்லுன்னு இருக்கு. ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? அட நீ ஒண்ணு, கர்ப்பமா இருக்கிறியா? பிறக்க போற குழந்தைக்கு சொட்டர் பின்றியா? ஆமா, பிறக்க போகுது. ஏம்மா அழுத்துக்கிற? பின்ன காலையில டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தா அம்மா கூட டிஸ்கஷன். ஆபீஸ் போனார்னா தூங்குனதுக்கு அப்புறம் தான் வருவாரு. அப்படியே நான் முழிச்சிருந்தா நான் டயர்டா இருக்கேன் அறுக்காதேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீ எங்க இருந்து பின்றது? சொட்டதான் பின்னணும். மடி, நீ உலகம் தெரியாத சின்ன சிறு குழந்தை. சாரதா என்னுடைய தங்கச்சி தான். இருந்தாலும் அதனுடைய நடத்தையெல்லாம் பாக்குறப்ப கொமட்டிக்கிட்டு வருது. என்ன கொமட்டல்? ஊர் உலகத்துல அண்ணியும் மச்சனனும் எப்படிமா நடப்பாங்க? கௌரவமா நடப்பாங்க. ஆனா இங்க எப்படி நடக்குது? அவன் மாடு மாதிரியா வளர்ந்திருக்கிறான். உள்ளங்கையில எண்ணெய ஊத்திக்க வேண்டியது, உச்சந்தலையில போட்டு நல்லா அரைக்கி தேய்க்க வேண்டியது வயசு பையனை. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் சீக்காய போட்டு நல்லா தேய்ச்சி வெந்நீரை கொட்டி துண்டுல துவட்ட வேண்டியது அந்த வயசு பையனை. அதுக்கப்புறம் கட்டி முத்தம் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் பாக்குறப்போ கொமட்டிக்கிட்டு வராம வேற என்ன வரும்? அது இருக்கட்டும்மா, ஆபீஸ் ரூம்ல அவங்க கட்டட பிளான போடுறாங்க, கட்டி பிடிக்கிறது எப்படின்னு பிளான் போடுறாங்க. எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு.
இதெல்லாம் உன் நன்மைக்கு தான் சொன்னேன். நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேனே. உனக்கு சந்தேகமா இருந்தா நாளைக்கு சனிக்கிழமை தம்பி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பான், அப்ப பாரு. என்ன என்ன ஏன் நான் தேய்ச்சி விடுறேனே. நீ சிலைக்கு தேய்ச்சி விடுற மாதிரி தேய்ச்சி விடுவ. அம்மா வருவாங்க, காய்ச்சின எண்ணெய அவங்க பரபரன்னு தேய்க்கும் போது லுங்கிய சரியா கட்டிட்டு உட்காருடா. ஒழுங்கா காட்டுடா. அம்மா, மகாபலிபுரம் வேற போனோம், சீக்கிரம் வாங்க. வரேன்பா. நீ எங்க ட்ரிம்மா? நானும் உங்க கூட மகாபலிபுரம் வரேனே. இது அபிஷியல் பிசினஸ். பொழுதுபோக்கு அப்புறம் அடுத்த வாரம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா போய் 2 நாள். ஓகே கண்ணா, புறப்படலாமா? வர ராதா. இவங்க மகாபலிபுரத்துக்கு சைட் பார்க்கவா போறாங்க, சைட் அடிக்க போறாங்க. அங்க கடல் இருக்குது, நீச்சல் குளம் இருக்குது, எப்படி எப்படி விளையாட போறாங்களோ. போற வழியில புலிக்கொகை இருக்குது, இருட்டா இருக்கும். அங்க டபாஞ்சால் வாங்கும். உதட்டுக்கு லிப்ஸ்டிக் பூசிக்கிற மாதிரி அம்மாங்கிற பேர்ல நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகி போச்சு, ஒர்க் அவுட் ஆகி போச்சு. ராதா, நான் சீக்கிரமா வந்துட்டேன், அதுக்குள்ள படுத்துட்டேன். ராதா, இன்னைக்கு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு வெயில் அலைஞ்சது, தலைய வலிக்குது. இந்த ஆயின்மெண்ட் கொஞ்சம் தேய்ச்சி விட. எனக்கு தேய்ச்சி விட தெரியாது. யூ ஆர் கரெக்ட். இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் ஃபேமிலி டாக்டர் மாதிரி. எனக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் கியூர் பண்ண அவங்களுக்கு தான் தெரியும். அம்மா, அம்மா, வாப்பா. ஒரே தலைவலி, தேய்ச்சி விடுங்க. சொன்னா கேக்குறியா? எண்ணெயை தேய்ச்சி குளிச்சிட்டு கடலை கண்டோன்னு ஸ்விம்மிங் வேற. இங்க பாரு, இனிமே லைஃப்ல நான் இல்லாம வாழ பழகிக்கணும். இது என்ன புது அட்வைஸ்? எவ்வளவு காலம் தான் அம்மாவே சுத்திட்டு இருப்பேன்? நான் இருக்கிற வரைக்கும் உங்களையே தான் சுத்திட்டு இருப்பேன். அவா, அம்மா தேய்ச்சி விட்டாதான் தலைவலி உடனே போகுது. ஓய், நீ என்ன தலகாணியால முகத்தை முடிக்கிட்ட? எனக்கும் தலைவலிதான். நான் தேய்ச்சி விடவா? ஓவர் ஒர்க். உங்களுக்கு ஏன் சிரமம்? படுங்க. ஏய், ஏதாவது சீரியஸ் ஆயிட போகுது. சீரியஸான டாக்டர் கூப்பிட்டுக்கலாம். நீங்க ரெஸ்ட்ங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து மறுபடியும் ஓவர் நைட் வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குது. நீ தான் பெஸ்ட் ஃபீல் பண்ற. ஃபீலிங் இருக்காதா? ஹஸ்பண்ட் ஆச்சே. ஓகே, குட் நைட். நீ என்னவோ மாறி இருக்க. ஏமாறி இருக்கேன், அவ்வளவுதான். குட் நைட் மாமி. உயிரை என் கழுத்துல கட்டிட்டு உயிரை அண்ணி மேல வச்சிருந்தா? ஓ, டோன்ட் பீ ஸ்டூபிட். சட்ட பிரகாரம் நான் மனைவி, சந்தோஷத்துக்கு அவ சக்கரவர்த்தியா? நான் பல்ல உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. கண்ணா, என்னப்பாங்க? அது வந்து ஒண்ணுலமா, ஜஸ்ட் ஒரு சின்ன. சரி சரி, மணி 8 ஆயிடுச்சு. இந்த கேஷ் பேங்க்ல கட்டிட்டு ஸ்பீடு. நான் அட்வொகேட்ட பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். மறக்காம சாப்பிட வந்துரு. சரிம்மா. ஏய், எந்த பேக்ரவுண்ட வச்சு இப்படி நீ பேச ஆரம்பிச்ச? எந்த பிளாக் ஆடும் மனசை இப்படி பாய்சன் பண்ணா? கல்லுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியாம நாய் தான் கால தூக்கும்.
நான் தூக்க மாட்டேன். உன்னை கழிச்சிடுன்னு நினைச்சேன். இப்படி காட்டு மிராண்டி புத்தி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை என் வைஃபா ஏத்திருக்கவே மாட்டேன். இவ்வளவு கேவலத்தன்மை இருக்கும் தெரிஞ்சிருந்தா நானும் உங்களை புருஷனா ஏத்திருக்க மாட்டேன். டிசைடடா பேசுறியா? முடிஞ்சா டைவர்ஸ்க்கே போயிடுவேன். ஓ, உன்னை லவ் பண்ண பாவத்துக்காக இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ மாறல, மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் இறக்கறதுக்கு முன்னாடியே உயிரை என் பேர்ல எழுதி வச்சிட்டீங்களோ என்னவோ. ஆனா உண்மையிலேயே நான் இப்ப மரண போராட்டத்துக்கு வந்துட்டேன். அதனால நீங்க எப்படி பொறுப்பை என் பேர்ல ஒப்படைச்சீங்களோ அதே மாதிரி இந்த குடும்ப பொறுப்பை நான் மருமக பேர்ல ஒப்படைக்க போறேன். ராதா, எங்க புறப்பட்ட? ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த வீட்டை விட்டு போலானதா? ஏன் போகணும்? இங்கேயே இருக்கணும்? இது என்னம்மா கேள்வி? இந்த வீட்டு உரிமை அதிகாரம் எல்லாம் உனக்கு தானே. இந்த வீட்டு உரிமை எனக்கு தேவையில்லை. பொண்டாட்டிங்கிற உரிமை இருக்கு பாருங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் எனக்கு விட்டு கொடுங்க. ஏன் அந்த உரிமை உனக்கு கிடையாதுன்னு கண்ண சொன்னானா? கேள்வி கேக்குறீங்களா? கேள்வி பண்றீங்களா? சத்தியமா நீ சொல்ற எனக்கு புரியலம்மா. நீங்க சரியான வியாபாரி. கேஷ் உங்க அக்கௌண்ட்ல போட்டுட்டு செக் புக் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. நானா கையெழுத்து போட முடியும்? நீங்க தானே போட்டுட்டு வரீங்க. உதாரணம் சொல்லாம உடைச்சே சொல்லுமா? சொல்றேன். உங்க புருஷனுக்கு தான் நீங்க கொள்ளி வச்சீங்களே தவிர உங்க மனசுல இருக்கிற வெறிக்கு ஆசைக்கு நீங்க கொள்ளி வைக்கல. வேற புருஷனை கட்டிக்கிட்டா வெக்க கேடுன்னு வீட்லயே மச்சின ஆளாக்கி சீக்கிரட் புருஷனா சொந்த கொண்டாடுறீங்க. ஊருக்காக என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டு நீங்க அம்மாங்கிற வேஷத்துல அவர்கிட்ட சொந்த கொண்டாடுறீங்க. எங்க உண்மை, நான் பொம்மை. அது எனக்கு தேவையா? கடவுளே, சோறு போட்ட குடும்பத்தை கூறு போடுறதுக்கு உன் முகர கட்டிக்கு இப்படி உள்ள வராத. தயவு செஞ்சு கிட்ட வராத. இந்த ஆள் அன்னைக்கு ரெண்டுல உனக்கு தீர்த்து வரவேல. பொண்ணு மனசை புகைய வைக்கிறதுக்கு இந்த புறம்போக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க. உங்களை தர்பார்ல உட்கார வச்ச இந்த பேய் பழையபடி எச்சு பொறுக்குது பாத்தியா? அண்ணி பரவாயில்ல, விடுங்க. நீ விட மாட்டேன். இந்த ஆள் வெளியில போகணும். நானும் என் மகளும் நீ போட்ட உப்புக்காக உன் வீட்டுல நாயா உழைக்கணும். அண்ணே, என்ன சௌரியம் இல்லைன்னு இந்த தப்பெல்லாம் பண்ணீங்க? பரவாயில்ல, மன்னிச்சிடுங்க. நீ மன்னிக்கிறதா? இந்த ஆளையா? இந்த பாரியா, அந்த கூறுகட்ட பைய கொடுத்த நோட்டெல்லாம் நெருப்ப வச்சு கொளுத்திட்டு வீட்டுக்குள்ளவா, இல்ல ரோட்டுக்கே போயிடு. இது எதுக்கு? வாய்க்கு. நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே. முட்டாள். நான் கூட தான் உங்க அப்பா பத்தி தப்பா பேசிட்டேன். கண்ணன், என்ன இப்ப நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட ஒளிக்காம சொல்ல போறேன். உண்மையா? என்ன உண்மை? ஹலோ, கண்ணன் பேசுறேன். மாப்பிள்ளையா? மக பக்கத்துல இருக்காளா? இருக்கா, கூப்பிடுறேன். உங்க அப்பா. ஹலோ டாடி. பேபி, பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்ச உடனே ஒரு ரெண்டாவது அப்பனை நீ மறந்துட்டாப்ல இருக்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு உன் பர்சனல் கதையை சொல்லி உன் லைஃப் ஸ்பாயில் பண்ண வேண்டாங்கறியா? ஓகே பேபி, இப்ப நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். அதுக்கு உன் பில்லி மாமியார் தான் காரணம். அவ என்ன பிசினஸ்ல ஓவர்டேக் பண்ணிட்டா. 20 லட்சம் ரூபாய் பணம் இல்லாம என் ப்ராப்ளம் சால்வ் ஆக. அப்படி கொண்டு வரல, புருஷனுக்கு டேக்கா கொடுத்த உங்க அம்மா ஹிஸ்டரியையும் பேபி உன் கச்சடா கதையையும் நானே உன் புருஷன்கிட்ட பப்ளிக் பண்ணிடுவேன். நீ பணத்தோட வரல, என் கூட இருக்கிற உன் தம்பியையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். டாடி, டாடி, டாடி. ஏய், என்ன ப்ராப்ளம்? ஏன் அழற? எதா இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன். சொல்லு. நான் சொல்ல போற உண்மையை கேட்டு நீங்க என்ன தூக்கி எறிஞ்சிட மாட்டீங்களே, துரத்திட மாட்டீங்களே? வெளியே போகணும்னு தள்ளனே, மறுபடியும் நான் உன்னை சேர்த்துக்கல, உன் காயத்துக்கு கட்டு போடல. இந்த காயத்துக்கு உங்களால கட்டு போட முடியாது கண்ணன். நீங்க என்ன மறந்துடுவீங்க. சத்தியமா எங்க அம்மா அணையா பிரிய மாட்டேன். கண்ணன், சந்திரகாந்த் என் சொந்த அப்பா இல்ல. சிங்கப்பூர்ல
ஹார்ட் பேஷண்டா இருந்தாரு எங்க அப்பா. பெரிய லட்சாதிபதி. அம்மாதான் பிசினஸ் எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ரோக் சந்திரகாந்த் அம்மாவுக்கு செக்ரட்டரியா வந்தா. இப்படியோ அம்மா மனசை மாத்தி அவங்கள மயக்கி நகையோடையும் பணத்தோடையும் அம்மாவை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டான். அந்த அதிர்ச்சியில எங்க அப்பா செத்து போயிட்டார். நானும் என் தம்பியும் கான்வென்ட்ல படிச்சுட்டு இருந்தோம். அம்மா அந்த அயோக்கியனை என் காட் ஃபாதர்னு சொன்னாங்க. நான் நம்பினேன். ஆனா ஒரு நாள் அம்மாவும் அவங்க கூட கார்ல போகும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. அது என்ன மர்மமோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வா பேபி இந்தியாவுக்கு போகலான்னு என்னையும் தம்பியையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். என் இரவலப்பா டேடிங்கிற பாவி இப்ப 20 லட்சம் ரூபாய் வேணுமா? உங்களை கேட்டு வாங்கியோ திருடியோ பங்களாவுக்கு கொண்டு வரணுமா? இல்லையா என் தம்பியை க்ளோஸ் பண்ணிடுவானா? பிளாக்மெயில பண்றான். என்னமோ அவன் லைஃப்ல உங்க அம்மா கூட எதிரியா அவனை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த தண்டனையா? கவலைப்படாதம்மா, அந்த 20 லட்சத்தை நான் தரேன். உன் தம்பியையும் நான் காப்பாத்துறேன். என்னம்மா நீங்க ஏன் தரணும்? ஆத்திரப்படாதடா கண்ணா, அதுல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த சேலஞ்ச் ராதாவுக்கு இல்ல, எனக்கு. உங்களை எதுக்குமா அவன் சேலஞ்ச் பண்ணும்? எதுக்கு? எதுக்கோ என்னவோ, நீ வாயை மூடுடா. எக்ஸ்கியூஸ் மீ, ரகசியம் நீங்களே, அது என்ன ரகசியம்? இல்ல கேட்காத, சொல்ல முடியாது. நீங்க சொல்லணும், இல்ல நான் உங்க கேரக்டரே நம்ப மாட்டேன். கேரக்டர் நம்ப மாட்டியாடா ராஸ்கல்? நான் கால்த்திருவாமா? உங்க அம்மாவையும் அண்ணனையும் கொன்ன படுபாவி அவன் தாண்டா, அந்த சந்திரகாந்தா. அம்மா, தெரியாதனமா அவன் மகளை காதலிச்சியே. உள்ள ஆசையை தடுக்க கூடாதுன்னா ராதா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற தவிர அவன் எனக்கு சம்மதி இல்லடா, எதிரிடா. உனக்காக என் வயசுல நெருப்ப கொட்டதுக்கு நான் வெறுப்ப காட்டலடா. இத்தனை வருஷமா இந்த ரகசியத்தை என்கிட்ட ஏமா சொல்ல? ஏன் சொல்ல? உங்க அண்ணன் ஆசைப்படி உன்னை பெரியவனா உருவாக்கி நீயா உன் சொந்த காலில் நிக்கிற தைரியம் வந்த உடனே நானா அவனை வளர்த்திட்டுக்கலான்னு முடிவு கட்டியிருந்தேன்டா. புள்ளைய கரை சேர்த்த உடனே புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டு இந்த அம்மா புருஷனோட போய் சேர்ந்துடலான்னு இருந்தேன்டா. உங்ககிட்ட ரகசியத்தை சொல்லி ஆட்டத்துல நீ அவனை கொலை பண்ணிட்டா. அனாதையா நிர்கதியா நிம்மதி இல்லாம தனியா தவிக்கிறவ யாருடா? யாரு? கண்ணா, அண்ணனையும் சாகடிச்சுட்டு ராஸ்கலும் பொட்டையும் அழிச்சானே, அவனை நான் பழி வாங்காம வர மாட்டேன். கேட்ட பணம் வந்துரும். போட்ட பிளான் படி நாம 2 பேரும் இந்த உலகத்தையே சுத்த போறோம். இந்த உலகம் இல்ல சந்திரகாந்த், உன்னை மேல் லோகத்துக்கு அனுப்ப போறேன். என்ன மருமகனுக்கு வீடு அதிகமா இருக்காப்புல இருக்கு? போலி மாமன் அவரோட லீலையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என் அண்ணனையும் அம்மாவையும் கொன்ன உன்னை பழி வாங்க வந்திருக்கேன்டா, பிளடி ஃபூல். என்ன சொன்ன? சாரதா ஹியர். என்ன சுட்டு தள்ள வந்த உன் பிள்ளையோட உயிர் இப்ப என் கையில. சாவி, அவனை ஒண்ணு செஞ்சில்லையே. சண்டையில சிம்பிள் காயம்தான், சீரியஸ் இல்ல. என்ன இருந்தாலும் மாப்புள்ள இல்லையா? ஓகே, இப்ப டீலுக்கு வருவோம்.
40 லட்சம் ரூபாய் பணத்தோட சாயங்காலம் சரியா 5 மணிக்கு கொள்ளடம் தீவுக்கு வரணும். 5 மணிக்கு என்னடா 4 மணிக்கே 40 லட்சத்தோட வரண்டா நாயே. சிங்கிளா வரணும். இல்ல உன் பிள்ளைக்கு எக்ஸ்கியூஸ் மீ என் மாப்பிள்ளைக்கு நானே பல்லக்கு கட்டி பரலோகம் தூக்கிடுவேன். போன வைடா பேடி ராஸ்கல். பணம் பறந்து வரும். சாரதா, இப்பதான் நீ என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்திருக்க. இது மரியாதை இல்ல, நாய்க்கு எலும்பு போட வந்திருக்கேன். இப்ப கூட ஹெட் வெயிட் போகல. என் வெயிட் என்னன்னு எனக்கு தெரியும். லட்சாதிபதி, லட்சியவாதி. பிரமாதமா பேசுறேன். செயலும் பிரமாதமா தான் இருக்கும். எங்க ராதாவோட தம்பி? முதல்ல நீ கொண்டு வந்த 40 லட்சம் என் கைக்கு வரட்டும், அப்புறம் குழந்தையை காட்டு. பெட்டியில சாட்டையா? பலே, என்னை சுத்தி எத்தனை பேர் நிக்கிறாங்க பாத்தியா? பாத்துட்டேன். அதுக்காக பயப்பட சொல்றியா? நீ ரொம்ப துணிச்சலா பேசுற. சும்மா சொல்லக்கூடாது. மெட்ராஸ் பீச்ல கண்ணகி சிலைக்கு பதிலா ஓ சிலைய லைட் ஹவுஸ் உயரத்துக்கு வைக்கலாம். இப்ப நான் உன்னை இதே இடத்துல தோண்டி சமாதியாக்க. ரெஸ்பெக்டா பேசு. அடி முட்டாள், எந்த 40 லட்சத்தை நீ என்கிட்ட கேட்டியோ அத்தனையும் ஒன்ன சுத்தி நிக்கிற கையாட்களுக்கு நான் கொடுத்துட்டேன்டா. உனக்கு கை தூக்கணவெல்லாம் இப்ப எனக்கு கை தூக்கும். பாக்குறியா? எங்க என்ன சுட சொல்லி பாக்கலாம். சுட்டு தள்ளுங்க. தலைவன் கிட்ட பக்தி விசுவாசம் இதெல்லாம் போன தலைமுறையோட போச்சுடா. இப்போ நோட்டை காட்டினா நாட்டுல பெரிய மனுஷனுங்களே கட்சி மாறும்போது வறுமையில வாடுற ஓ ஆளுங்க வசதிக்காக என் பக்கம் வரமாட்டாங்களா? அயோக்கியம் உனக்கு கொடுக்கறத விட அவங்களுக்கு நான் ஆதரவு காட்டினா அது லஞ்சம் இல்ல, தர்மம். இப்ப என்ன சொல்ற? உனக்கு மெயினா இருந்த ரிவால்வரை லோட் பண்ணால ஆஷா, அவளும் இப்ப ஏன் பக்கம்டா. அது மட்டும் இல்ல, என் கண்ணனை உன் ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டேன்டா. நியாயத்துக்கு பயப்படாம எந்த நெஞ்சங்களை சுத்தியோ அத்தனைக்கும் இது சௌகரியம். டம்ளர்ல தண்ணி கேட்டல, இப்ப குடம் குடமா குடி. ஓ ஓ, என் புருஷனையும் மாமியாரையும் ஒன்னா கொன்னியே, இப்ப நீ எங்களுக்கு சம்மந்தி. அந்த கரத்துக்கு மூக்கு போடு. இன்னும் பின்னால என் புருஷனை கொண்டவனை பழி. சம்மந்தி உனக்கு குடம் தண்ணி இல்ல,
கடல் தண்ணியில என் கர்மத்தை முடிச்சுக்கிறேன். இந்த நெஞ்சில நீ இறக்கம் பார்க்க முடியாது. போடா. ஓ ஓ அம்மா அம்மா ராதாவோட தம்பி